தேவ பிள்ளையே, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அவர் உனக்காக எனக்காக யுத்தம் செய்வார். அந்த யுத்தம் மகிமையாய் மாறும். நீ ஒன்றுக்கு கவலைப்படாத. மனுஷன் எதை வெட்டுகிறானோ அவன் கண்டிப்பா விழுவான். நீ அவனை பத்தி எரிச்சல் அடையாத. கர்த்தரை மகிமைப்படுத்து. அவர் எனக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவர் உங்கள் யாவரும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். தேவனும் ಎಲ್ಲರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த நாளை தேவன் நமக்கு நன்மையாக மகிமையாய் தந்திருக்கிறார். ಈ ದಿನವು ದೇವರು ನಮಗೆ ಶುಭವಾಗಿ ಮಹಿಮೆಯಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்றைய நாட்களிலே நான் சபையை குறித்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನು ಕುರಿತು ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕುರಿತು ನಾನು ಯೋಚಿಸುತ್ತಾ ಇದ್ದೆ. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடிக்கொண்டு இருக்கும் பொழுது ಹಾಗೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚುತ್ತಾ ஒரு ಇರುವಾಗಲೇ வசனம் எனக்கு முன்னே தென்பட்டது. ಒಂದು ವಾಕ್ಯವು ನನಗೆ ನೆನಪಿಗೆ ಬಂದಿತು. இது எத்தனையோ முறை இந்த வசனத்தை நான் படித்திருக்கிறேன். ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದ್ದೇನೆ. ஆனாலும் இந்த வசனத்தை படிக்கும்போது சில காரியங்களை கர்த்தரோடு உணர்த்தினார். ಆದ್ರೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ದೇವರು ನನಗೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ಪ್ರಸಂಗಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ಆತನು ಸಕಲ ಆದಿನದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾರೆ. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ಲೋಕವನ್ನು ಆತನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆதலால் ಆದ್ದರಿಂದ தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் ದೇವರ ಕೊನೆಯಿಂದ ಮುಂದೆ ತನಕ செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியா. ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಗಳು ಮನುಷ್ಯನಿಂದ ಕಂಡು ಹಿಡಿಯಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. தேவன் செய்து வருகிற கிரியையை ದೇವರು ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು மனுஷன் கண்டுபிடியா. ಮನುಷ್ಯನು ಕಂಡು ಹಿಡಿಯಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. தேவன் செய்கிற அற்புதங்களை, ದೇವರು ಮಾಡುವಂತ ಅದ್ಭುತಗಳು, தேவன் செய்கிற அதிசயங்களை, ದೇವರು ಮಾಡುವಂತ அதிசಯಗಳು, தேவனுடைய வல்லமையை ಆತನ ಶಕ್ತಿಗಳು மனுஷன் கண்டுபிடிப்பதில்லை. ಮನುಷ್ಯನು ಕಂಡು ಹಿಡಿಯಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. மனுஷனுடைய வாழ்க்கையில ಮನುಷ್ಯನ தன்னுடைய மனதுக்கு எது தோன்றுகிறதோ, ತನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಯಾವುದು ಅನಿಸುತ್ತದೋ, எது இஷ்டமாகிறதோ, ಯಾವುದು ಸರಿ ಅನ್ನುತ್ತದೋ, எது கண்ணுக்கு குளிர்ச்சியாய் தெரிகிறதோ, ಯಾವುದು ಕಣ್ಣಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತಾ ಇದೆಯೋ, எது இன்பமாய் இருக்கிறதோ, ಯಾವುದು ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೋ அதை மட்டும் தான் பின்பற்றி போகிறானே அன்றி ಅದನ್ನು ಮಾತ್ರ ಹಿಂಬಾಲಿಸಿ ಹೋಗುತ್ತಾನೆ. நாளைக்கு என்ன நடப்பது, ನಾಳೆ ಹೇಗೆ ನಡೆಯುವುದು, நாளைக்கு என்ன நடக்க போகிறது, ನಾಳೆಗೆ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ, அதை மனுஷன் அறிவதில்லை. ಅದನ್ನು ಮನುಷ್ಯನು அந்த ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. நேரத்துல, ಆ ಕಾಲದಲ್ಲಿ, அந்த சமயத்துல, ಆ ಸಮಯದಲ್ಲಿ, அந்த நேரத்துல, ಆ அந்த ಗಂಟೆಯಲ್ಲಿ, சமயத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ அவன் கண்ணுக்கும், ಆತನ ಕಣ್ಣಿಗೂ, அவன் மனதுக்கும், ಆತನ ಹೃದಯಕ್ಕೂ, அவன் எண்ணத்துக்கும் ಆತನ ನೆನಪಿಗೂ எது சரின்னு தோன்றுகிறதோ ಯಾವುದು ಸರಿ ಅಂತ ಯೋಚಿಸುತ್ತಾ ಇದೆಯೋ அதை மட்டும்தான் செய்து வருகிறார். ಅದನ್ನು ಮಾತ್ರ ಮಾಡಿ ಬರುತ್ತಾನೆ. யோபு ஒரு வசனத்தை சொல்லுகிறார். ಯೋಬು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು தேவரீ ಹೇಳುತ್ತಾನೆ. சகலத்தையும் செய்ய வல்லவர், ದೇವರೇ ಸಕಲ ಮಾಡಬಲ್ಲೆನು, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ನೀನು ಮಾಡಿ ಮುಗಿಸೋದು ಯಾವತ್ತೂ ತಡೆ ಆಗುವುದಿಲ್ಲ. யோபு 42:2 சொல்லுகிறார். ಯೋಬ 42:2 ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. தேவன் செய்ய நினைப்பதெல்லாம் ಆವಾಗ ದೇವರು ಮಾಡಿ ಮುಗಿಸುವುದೆಲ್ಲ அது தடைபடுவதே இல்லை. ಅದು ತಡೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசன வார்த்தையில ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯಲ್ಲಿ கர்த்தர் சொல்றார், ದೇವರು உன் ನುಡಿಯುತ್ತಾರೆ, நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, ನಿನ್ನ ನೆನಪುಗಳು ನನ್ನ ನೆನಪುಗಳಲ್ಲ, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல என்றார். ನನ್ನ ದಾರಿಗಳು ನಿನ್ನ ದಾರಿಗಳಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? ನಮ್ಮ ನೆನಪುಗಳು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ நாம சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம நினைவுகள் ஓடுகிறது. ನಾವು ಸಂತೋಷ ಪಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ನೆನಪುಗಳು ಓಡುತ್ತದೆ. நம்முடைய கணவனோ, ನಮ್ಮ ಗಂಡನೋ, நம்முடைய மனைவியோ, ನಮ್ಮ ಹೆಂಡತಿಯೋ, நம்முடைய பிள்ளைகளோ, ನಮ್ಮ ಮಕ್ಕಳೋ, நம்முடைய குடும்பங்களோ, ನಮ್ಮ ಕುಟುಂಬವೋ நம்முடைய நினைவுகளை வைத்து ನಮ್ಮ ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು அந்த நினைவின் சந்தோஷத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ಆ ನೆನಪಿನಲ್ಲಿ ಸಂತೋಷದಲ್ಲಿ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. சில ரகசியங்கள் வெளிப்படுகிறதை ಕೆಲವೊಂದು ರಹಸ್ಯಗಳು ಪ್ರಕಟವಾಗುವುದು வேதத்திலிருந்து அறியக்கூடிய கண்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಸತ್ಯ ಗ್ರಂಥದಿಂದ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ಕಣ್ಣುಗಳು ದೇವರು நல்ல ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஞான உணர்வை தந்திருக்கிறார். ಜ್ಞಾನ ಸ್ಪರ್ಶಗಳನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதை நாம் அறிந்து கொள்வதில்லை. ಅದು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. மனுஷனுடைய நினைவுகள் என்ன தெரியுமா? ಮನುಷ್ಯನ ನೆನಪುಗಳು ಏನು ಗೊತ್ತಾ? தன் உயர்வை தேடி, ತನ್ನ ಎತ್ತರವನ್ನು ಹುಡುಕಿ, தன் புகழை தேடி, ತನ್ನ ಹೊಗಳುವಿಕೆಯನ್ನು ಹುಡುಕಿ, தன் பெருமையை தேடி, ತನ್ನ ಹೆಮ್ಮೆಯನ್ನು ಹುಡುಕಿ, மற்றவளை
அழிக்க நினைத்து ಬೇರೆಯವರನ್ನು ಅಳಿಸಕ್ಕಾಗಿ ನೆನೆಸಿ இவர்களின் நிலை என்ன? ಇವರ ಸ್ಥಿತಿ ಏನು? ஹல்லேலூயா. ஹalleluya. தன்னை விட ತನಗಿಂತ பலசாலி உண்டா? ಬಲಶಾಲಿ ಒಬ್ಬರು தன்னை ಇದ್ದಾರಾ? விட பெரியவன் உண்டா? ದೇವರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾದವರೊಬ್ಬರು ಇದ್ದಾರಾ? தன் பலத்தை விட இன்னொருவனுக்கு உண்டா? ತನ್ನ ಬಲಗಿಂತ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಬಲ ಉಂಟಾ? தன் வீரத்தை விட இன்னொருவன் உண்டா? ತನ್ನ ಧೈರ್ಯಕ್ಕಿಂತ ಇನ್ನೊಬ್ಬರು ಇದ್ದಾರಾ? இப்படி தனக்குள்ளே ಹೀಗಾಗಿ மனிதன் ತನ್ನೊಳಗಡೆ எண்ணி 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 ಅವರು ಎನ್ನಿಸಿ ಎನ್ನಿಸಿ நாளைய நாட்களை அவன் மறந்து விடுகிறான். ನಾಳೆ ದಿನವನ್ನು ಆತನು ಮರೆತು இன்றைய ಬಿಡ್ತಾನೆ. நாட்களில் அவன் எப்படி இருக்கிறான்? ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಹೇಗಿರುತ್ತಾನೆ? மனுஷன் போற போக்குல ಮನುಷ್ಯನು ಹೋಗುವಂತ மனுஷன் எதை செய்ய நினைக்கிறானோ ಮನುಷ್ಯನು ಏನು ಮಾಡಕ್ಕೆ அதையே ನೆನೆಸುತ್ತಾನೋ நினைத்து கொண்டு ஓடுகிறான். ಅದನ್ನೇ ನೆನೆಸಿಕೊಂಡು கர்த்தர் ಓಡುತ್ತಾನೆ. என்ன நினைச்சிருக்கிறார்? ದೇವರು ಏನು ನೆನೆಸಿದ್ದಾರೆ? கர்த்தர் என்னை எப்படி உயர்த்த போகிறார்? ದೇವರು ಹೇಗೆ ಎತ್ತಿಸುತ್ತಾರೆ? கர்த்தர் என்னை எப்படி வைத்துக் கொள்ள போகிறார்? ದೇವರು ಹೇಗೆ ಇಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ? கர்த்தர் என் மேல எப்படி பிரிய வச்சிருக்கிறார்? ದೇವರ ಮೇಲೆ ಹೇಗೆ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ? அதை அறிந்து கொள்வதற்கு என்ன வழி? ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಏನು ದಾರಿ? அது எப்படி நான் கண்டுபிடிப்பது? ಅದನ್ನ ಹೇಗೆ ಕಂಡುಹಿಡಿಯೋದು? அதை அறிய மாட்டான். ನಾವು ಅದನ್ನು அப்ப ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. எப்படி உயர்ந்தான்? ಅದನ್ನ ಹೇಗೆ ಎತ್ತಿದ್ದಾನೆ? அவன் எப்படி மேல வந்தான்? ಅವನು ಹೇಗೆ ಮೇಲೆಗೆ அவன் ಬಂದಿದ್ದಾನೆ? எப்படி புகழ்கிறார்கள்? ಅವರನ್ನು ಹೇಗೆ ಹೊಗಳುತ್ತಾರೆ? அவன் எப்படி பெருமையா பேசுறார்கள்? ಅವರು ಹೇಗೆ ಹೆಮ್ಮೆಯಾಗಿ அது ಮಾತಾಡುತ್ತಾರೆ? ஆகக்கூடாது, ಹಾಗಾಗಬಾರದು, அது நடக்கக்கூடாது. ಹಾಗೆ ನಡೆಯಬಾರದು. எனக்கு தான் அந்த புகை, ನನಗೆ ಆ ಹೊಗಳಿಕೆ, எனக்கு தான் அந்த உயர்வு, ನನಗೆ ಆ ಎತ್ತರವು, நாளைக்கு என்ன குறித்து ನಾನು ನನ್ನನ್ನು ಕುರಿತು எல்லாரும் மேன்மையா பேசணும், ಎಲ್ಲರೂ ಎತ್ತಿಸಿ ಮಾತಾಡಬೇಕು, என்ன குறித்து புகழாக நினைக்கணும், ನನ್ನನ್ನು ಕುರಿತು ಹೊಗಳುವಿಕೆಯಾಗಿ என்னதான் ನೆನೆಸಬೇಕು, உயர்த்தணும், ನನ್ನನ್ನೇ ಎತ್ತಿಸಬೇಕು, என் குடும்பத்தை ನನ್ನ என் ಕುಟುಂಬವನ್ನು, பிள்ளைகளை தான் உயர்த்தி பேசணும். ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಎತ್ತಿಸಿ ಮಾತಾಡಬೇಕು. இப்படி நம்முடைய நினைவுகள் இருக்குமானால் ಹೀಗಾಗಿ ನಮ್ಮ ನೆನಪುಗಳು ಇರುವುದಾದರೆ அதனால் விளைவுகள் என்ன? ಅದರಿಂದ ಬರುವಂತ ಫಲಗಳೇನು? ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னொருவனுடைய சந்தோஷத்தை கெடுத்து ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಸಂತೋಷವನ್ನು ಕೆಡಿಸಿ இன்னொருடைய வழிகளை சென்று அவனுடைய பாதையை அடைத்து ಇನ್ನೊಬ್ಬರ ದಾರಿಯಲ್ಲಿ ಅವನ ದಾರಿಗಳು ಮುಚ್ಚಿ ನೀನು ಹೋಗಿ இன்னொருவன் கிடைக்க வேண்டிய கிடைப்பதை தடை செய்து ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸಿಕ್ಕುವಂತದನ್ನು ತಡೆ ಮಾಡಿ தன் காலத்துல ತನ್ನ தான் ಕಾಲದಲ್ಲಿ மாத்திரம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்கிற நினைக்கிறவனுக்கு ತಾನು ಮಾತ್ರ ಎತ್ತಿಸಿ ಅಂತ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವ ನೆನಪಿಗೆ ಇರುವವನಿಗೆ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து என்ன உண்டாகும்? ದೇವರ ಸಮ್ಮುಖದಿಂದ ಏನು ಉಂಟಾಗುತ್ತದೆ? தன் காலத்திலே தான் எப்படி செய்கிறோம் என்று அறியாதபடிக்கு ತನ್ನ ಕಾಲದಲ್ಲಿ ತಾವು ಹೇಗೆ ಮಾಡುತ್ತೆ ಅಂತ ತಿಳಿದೇ ಇರೋದ್ರಿಂದಲೇ மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களுக்குள்ளே உள்ள புகுந்து மற்றவர்களை அலை வைத்து ಬೇರೆಯವ್ರನ್ನ ಏಮಾರಿಸಿ ಅವ್ರ ದಾರಿ ಒಳಗಿನ ನುಗ್ಗಿಬಿಟ್ಟು அவர்களை துக்கப்படுத்தி வைப்போமானால் ಅವರ ದುಃಖದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ நம்ம வாழ்வு பின்னால் என்ன என்பது சரித்திரம் சொல்லுகிறது. ನಮ್ಮ ಬದುಕ ಹಿಂದೆ ಏನಂತ ಚರಿತ್ರೆ ಹೇಳುತ್ತದೆ. நான் செய்ததை விட எனக்கு அதிகமாக நடக்கும், ನಾನು ಮಾಡೋದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ನನಗೆ ನಡೆಯುತ್ತದೆ என்று அறிந்திருக்க வேண்டும். ಹೀಗಾಗಿ ತಿಳಿದಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. நான் இன்னைக்கு என்ன செய்றேன், ನಾನು ಇವತ್ತು ಏನ್ ಮಾಡುತ್ತೇನೆ, இதுக்கு பதிலா நாளைக்கு என்ன கிடைக்கும், ಇದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ನಾಳೆ ಏನು அதை ಸಿಕ್ಕುತ್ತದೆ அறிந்து கொண்டா போதும். ಅದನ್ನು ತಿಳಿದು ಬಿಟ್ರೆ அதை அறிந்து கொண்டால் ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡರೆ இன்னொரு வாழ்வை நம்ம இடராக நிக்க மாட்டோம். ಇನ್ನೊಬ್ಬರ ಬದುಕಿಗೆ ದಾರಿಯಾಗಿ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. இன்னொன்ன பார்த்து நம்ம உயரணும்னு நினைக்க மாட்டோம். ಇನ್ನೊಬ್ಬರ ನೋಡಿ ನಾವು ಎತ್ತಿಸಬೇಕು ಅಂತ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இன்னொருத்தரை கீழே தள்ளி நம்ம உயர மாட்டோம். ಇನ್ನೊಬ್ಬನ ಕೆಳಗೆ ತಳ್ಳಿ ನಾವು ಮೇಲಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. இங்கே ஒரு சிலர்களை நான் உங்களுக்கு முன்னே கொண்டு வருகிறேன். ಇಲ್ಲಿ ಕೆಲವರಿಗೆ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಾನು ಕರೆತಾರೆ ಬರುತ್ತೇನೆ. தூக்கு மேடை செய்த ஆமான் ಎತ್ತರ ಒಂದು ನೇಣಾಕುವಂತ ಮೇಡೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಆಮಾನನು அறிந்திருக்கவில்லை தான் அதிலே சாவோம் என்று. ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ತಾವು ಅದರಲ್ಲೇ ಸಾಯುತ್ತೇವೆ நன்றாக ಎಂಬುದಾಗಿ அறிந்து கொள்ளுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. தூக்கு மேடையை செய்த ஆமான் ಒಂದು ನೇಣಾಕಿರುವಂತ ಮರವನ್ನು ಮಾಡಿದಂತ ಆಮಾನನು அவன் அறிந்து கொள்ளவில்லை ಅವನು ಗೊತ್ತಿಲ್ಲ தான் அதிலே சாக போறோம் என்று. ತಾನು ಅದರಲ್ಲಿ ಸಾಯುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் ஒரு தூக்கு மரத்தை நாட்டினான். ಆದ್ರೆ ಒಂದು ನೇಣಾಕು ಮರವನ್ನು ಇಟ್ಟಿದನು. இந்த மரம் இவனுக்கு தான், இந்த மரம் ಈ ಮರವು ಇವನಿಗೆ, இவன் அந்த தூக்கு மரத்திலே நாட்டப்பட வேண்டும், ಇವನು ನೇಣಾಕು ಮರದಲ್ಲಿ இவன் கொடூரமாக சாக வேண்டும், ಇವನು ಕೊಟ್ಟೂರವಾಗಿ இது ಸಾಯಬೇಕು, எல்லாருடைய கண்ணுக்கும் தெரிய வேண்டும் ಇದು ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣಿಗೆ ಗೊತ್ತಾಗಬೇಕು என்று ஆமான் நினைத்தான். ಹೀಗಾಗಿ ಆಮಾನನು ನೆನೆಸಿದನು. ஆனால் அது ஆமானுக்கு தான் என்பதை அவன் அறியவில்லை. ಆದ್ರೆ ಅದು ಆಮಾನಿಗೆ ಎಂಬುದಾಗಿ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, நாளைய நாட்களில ನಾಳೆ ದಿನದಲ್ಲಿ நடக்க போற காரியங்கள் என்ன? ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳೇನು? இன்னொருவரை வேதனைப்படுத்துவோமானால், ಇನ್ನೊಬ್ಬರು ವೇದನೆ ಪಡಿಸುವುದಾದರೆ, இன்னொருவரை துக்கப்படுத்துவோமானால், ಇನ್ನೊಬ್ಬರು ದುಃಖ ಪಡಿಸುವುದಾದರೆ, இன்னொருக்கு விரோதமாய் எழும்புவோம் என்றால் ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತೀವಿ அதை ಅಂದರೆ உனக்கு பின்னால் என்ன வருது என்று அறியாதிருக்கிறாய். ನಿನಗೆ ಹಿಂದೆ ಏನು ಬರ್ತದೆ ತಿಳಿದೇ ಇದೆಯಾ? எஸ்தர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ಎಸ್ತರ್ ಪುಸ್ತಕವನ್ನು
ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. 5ாம் அதிகாரத்திலே 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 14வது வசனத்தை வாசிப்போம். 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. இந்த அத்தியாயத்தை அப்படியே வெச்சுக்கொள்ளுங்க. ಈ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಆಗಿಟ್ಕೊಳ್ಳಿರಿ. இப்ப நீங்க படிங்க எஸ்தர் 5ாம் அதிகாரம் 14வது வசனம். ಎಸ್ತರ್ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯ. சீக்கிரமா படிக்கணும். அப்பொழுது அவன் தன் மனைவியாகிய ஸ்ரீரோம் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே ஆமான் மொர்தகாய் தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். ஹல்லேலூயா. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் என்ன? நீங்க கவனிಸಬೇಕಾದ ಒಂದು ವಾಕ್ಯವೇನು? இங்க ஒரு வார்த்தையை நீங்க நன்றாக பாருங்க. இந்த 5ாம் அதிகாரத்துல 14வது வசனத்துல தன் மனைவியுடைய சொல்லை கேட்டான், தன்னை ಹೆಂಡತಿಯ ಮಾತನ್ನು ಕೇಳಿದನು, தன்னை சார்ந்தவருடைய வார்த்தையை கேட்டான், தன்னನ್ನು ಸೇರಿದವರ ಮಾತನ್ನು ಕೇಳಿದನು. அவன் மாத்திரம்தான் கனத்தையும், அவன் மாத்திரம்தான் உயர்வையும், அவன் மாத்திரம்தான் நல்ல பேர் எடுக்கும்படியா நினைச்சு, ಅವನು ಮಾತ್ರವೇ ಒಳ್ಳೆ ಹೆಸರು, ಅವನು ಮಾತ್ರ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರಬೇಕೆಂಬುದನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು இந்த ஆமான் ಮೊರ್ದೆಗಾಯ್க்கு ஒரு தூக்கு மரத்தை நாட்டும்படியாக ಒಂದು ನೇಣಾಕುವ ಮರವನ್ನು ನಾಟಿಸುವುದಕ್ಕಾಗಿ தன் மனைவியுடைய ஆலோசனை கேட்கின்றார். ತನ್ನ ಹೆಂಡತಿ ಆಲೋಚನೆ ಕೇಳುತ್ತಾನೆ. நீங்க நீங்க படிச்சு பாருங்க. ನೀವು ಓದಿ ನೋಡಿರಿ. அங்க பாருங்க, தூக்கி போடும்படி ಎತ್ತಾಕುವುದಕ್ಕಾಗಿ நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். ನಾಳೆ ದಿನ ನೀನು ಅರಸನಿಗೆ ಹೇಳಬೇಕು. யாரை தூக்கு மரத்துல போட வேண்டும்? ಯಾರಲ್ಲಿ ಹಾಕಬೇಕು? ಮೊರ್ದೆಗಾயை தூக்கி மரத்துல போட வேண்டும். ನೀನು ಮೊರ್ದೆಗಾಯಿನ ನೇಣಾಕಬೇಕು. இந்த சிந்தனையும் இந்த ஆலோசனையும் ஆமோனுக்கு சரியாய் இருந்தது. ಈ ಆಲೋಚನೆಗಳು ಆಮಾನಿಗೆ ಸರಿಯಾಗಿ. ஏன் இந்த ஆமோன் இதை சிந்தித்தான்? ಏನಕ್ಕೆ ಆಮಾನ ಇದನ್ನು ಯೋಚಿಸಿದನು? எஸ்தர் 3ாம் அதிகாரத்தை நீங்க கவனிங்க. ಎಸ್ತರ್ 3ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. அங்கே 3ாம் அதிகாரத்துல ಆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 5வது வசனத்தை பார்க்கலாம். 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. ஆமான் மொர்தெகாயை தன்னை வணங்கி நமஸ்கார காரியத்தை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனாய். இந்த மொர்தெகாய் ஆமானுக்கு நமஸ்காரம் சொல்லாதனாலே, வணங்காததனால, ಈ ಆಮಾನ್ ಮೆರ್ದೆಗಾಯನ ನಮಸ್ಕಾರ செய்யದಂತೆ ಆತನಿಗೆ ಕೋಪಗೊಂಡವನಾಗಿ, இந்த ஆமோன் கோபம் உண்டவனாய் எழும்பி, ಈ ಆಮಾನ್ ಕೋಪ ಉಳ್ಳವನಾಗಿ ಎದ್ದೋಳಿ, அந்த நாளிலிருந்தே ಆವತ್ತಿನ ದಿನದಿಂದಲೇ மொர்தெகாய்க்கு விரோதமாக எழும்பினான். ಈ ಮೊರ್ದೆಗಾಯನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೋಳಿದನು. இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில ஒரு கோபத்தை உண்டாக்குறது. ಇವತ್ತು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಕೋಪ, அதை உணர்வதில்லை, அறிவதும் இல்லை, ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. இங்கே இந்த ஆமானுக்கு ராஜாவின் பார்வையில உயர்வு கிடைத்திருக்கிறது. ಈ ಅರಸನಿಗೆ ಅರಸನ ಕಣ್ಣಲ್ಲಿ ಜ್ಞಾನವನ್ನು ಸಿಕ್ಕಿದೆ. இந்த உயர்வை இவன் சரியாக பயன்படுத்தவில்லை. ಇದನ್ನು ಆತನು ಸರಿಯಾಗಿ ಉಪಯೋಗ ಮಾಡಲಿಲ್ಲ. ராஜாவின் பார்வையில, ಅರಸನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ இந்த ஆமானுக்கு உயர்வு கிடைத்து விட்டது. ಆಮಾನಿಗೆ ಒಂದು ಎತ್ತರವಾದ ಸ್ಥಳ, இந்த உயர்வை சரியா பயன்படுத்தாதபடிக்கு ಸರಿಯಾಗಿ ಉಪಯೋಗ ಮಾಡಲಾರದೆ யுகமாக அவன் பயன்படுத்தி, ಅವನು ತಂತ್ರವಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿ, தனக்கு மட்டும்தான் இந்த உயர்வு, ತನಗೆ ಮಾತ್ರವೇ ಈ ಎತ್ತರವಾದ தனக்கு மட்டும்தான் இந்த கனம், ತನಗೆ ಮಾತ್ರ ಘನವು, தனக்கு மட்டும்தான் இந்த மேன்மை என்று நினைச்சு ತನಗೆ ಮಾತ್ರ ಈ ಮೇನ್ಮೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿ ஆமான் இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாக எழும்புகிறார். ಈ ಆಮನ ಮೊರ್ದೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೋಳಿದನು. இந்த மொர்தெகாய்க்கு மாத்திரம் அல்ல, ಈ ಮೊರ್ದೆಗಾಯ யூத ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிறார். ಈತನು ಜನರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೋಳಿದನು. இந்த யூத ஜனத்துக்கு மாத்திரமல்ல, யூத ಜನರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, இங்கே எஸ்தர் என்ற ஒரு பெண்மணிக்கு விரோதமாக எழும்புகிறார். ಇಲ್ಲಿ ಎಸ್ತರ್ ಎಂಬ ಹೆಣ್ಣಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೋಳು. இவனுக்குள்ள வந்திருக்கிற காரியம் என்ன? ಇಲ್ಲಿ ಇವನ ಒಳಗೆ ಬಂದಿರೋ ಕಾರ್ಯ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் எனக்கு மட்டும்தான். ಅರಸನಿಗೆ ನಂತರ ಸ್ಥಾನ ನನಗೆ. ராஜாவின் முத்திர மோதிரம் எனக்கு மட்டும்தான். ಅರಸನ ಮುದ್ರ ಉಂಗುರವು ನನಗೆ ಮಾತ್ರವೇ. ராஜாவின் கட்டளையும் மீறி எந்த மனுஷன் நடக்க கூடாதபடி எனக்கு கொடுத்த கட்டளை மட்டும்தான் நிறைவேற வேண்டும். ಅರಸನ ಆಜ್ಞೆ ಮೀರಿ ಯಾರು ನಡೆಯಬಾರದು, ನನಗೆ ಕೊಟ್ಟಿರೋ ಆಜ್ಞೆ ಪ್ರಕಾರ ಎಲ್ಲ ನಡೆಯಬೇಕು. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் எனக்கு தான் என்று ಅರಸನಿಗೆ ನಂತರ ಸ್ಥಾನ ನನಗೆ இந்த ஆமான் நினைத்து, ಈ ಆಮಾನನ್ನು ನೆನೆಸಿ, அவன் கடந்த காலத்தை விட்டு விட்டு வரப்போற நாட்களில, ಅವನು ಕಳೆದು ಹೋಗಿದ ಕಾಲಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಬರುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ அவன் இப்படியான ஒரு சதி திட்டத்தை ஏற்படுத்தினான். ಇವನು ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಯೋಚನೆಗಳನ್ನು ನೆಲೆಬೇರಿಸುತ್ತಾನೆ. தன்னை வணங்காத மனிதன் மேல கோபம் கொண்டவனாய், ತನ್ನ ನಮಸ್ಕಾರ ಸೇರುವಂತ ಜನರ ಮೇಲೆ ಕೋಪ எரிச்சல் கொண்டவனாய்,
எரிச்சல் கொண்டவனாய் அவனை புறம்பே தள்ளும்படியாக நினைத்து அல்லது அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து சகல ஜனத்தார் அறியும்படியாக செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணினார். எல்லா ಜನರಿಗೆ ಗೊತ್ತಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ತನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೆನೆಸಿಕೊಂಡನು. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, உங்களுக்குள் அப்படி ஒரு நினைவு இருக்கிறதா? ನಿಮಗೆ ಆದ ಒಂದು ನೆನಪಿದೆಯಾ? அப்படிப்பட்ட நினைவு இருந்தா மாற்றிக்கொள்ளுங்கள். ಆ ರೀತಿ ನೆನಪಿದ್ರೆ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. இங்கே அவன் செய்த காரியம் என்ன? ಇಲ್ಲಿ ಅವನು ಮಾಡಿದ ಕಾರ್ಯವೇನು? இந்த ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக செய்கிற காரியம் என்ன? மொர்தெகாய்க்கு விரோதವಾಗಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವೇನು? நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, ನೀವು 6ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ, அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு ಆಗ ಅರಸನು ಮೊರ್ದೆಗಾಯಿಗೆ கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். ಗಣವು ಉನ್ನತವು ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಆಯ್ತಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿ, அதற்கு ராஜாவை சேவிக்கிற ಅದಕ್ಕೆ ಅರಸನೇ ನಮಸ್ಕರಿಸುತ್ತೇನೆ ஊழியக்காரர் ಸೇವಕರು அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று ಆತನಿಗೆ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ சொன்னார்கள், ಹೇಳಿದರು. அப்போ அங்க பாருங்க, ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே தான் ಮಾಡಿದ ಎತ್ತರ ಮರವನ್ನಲ್ಲಿ மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ಮೊರ್ದೆಗಾಯಿನ ತಾಗಬೇಕಂತ ಹೇಳಿ ராஜாவிடத்தில் பேசும்படி ಅರಸನ ಬಳಿ ಮಾತಾಡುವುದಕ್ಕಾಗಿ ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். ಅರಸನ ಮನೆಯಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ನಿಂತಿದ್ದನು. அப்பொழுது ராஜா ಆಗ ಅರಸನು முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டார். ಅಲ್ಲಿ ಇರುವುದು ಯಾರಂತ ಕೇಳಿದರು. ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, ಅರಸನ ಸೇವಕರು ಅವನನ್ನು ನೋಡಿ, இதோ ஆமான் ಇಗೋ ಆಮಾನನು முற்றத்திலே நிற்கின்றான், ಆತನೇ ಆ ಮುಟ್ಟದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾನೆ, ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். ಅರಸನ ಆತನ ಒಳಗಡೆ ಬರಲಿ. ஆமான் உள்ளே வந்தபோது ಆಮಾನ್ ಒಳಗಡೆ ಬಂದ ಕೂಡಲೇ ராஜா அவனை நோக்கி, ಅರಸನ ಅವನನ್ನು ராஜா கண்ணமன விரும்புகிற மனுஷனுக்கு ಅರಸನು ಗಣಪಡಿಸುವಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ என்ன செய்யப்பட வேண்டும் ಏನು ಮಾಡಬೇಕು என்று கேட்டார். ಹೀಗಾಗಿ ಕೇಳಿದನು. அதற்கு ஆமான் என்ன என்று யார் ராஜா கணம் பண்ண விரும்புவார்? ನನ್ನನ್ನೇ ಹೊರತು ಅರಸನು ಯಾರನ್ನು ಗಣಪಡಿಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ என்று தன் மனதிலே நினைத்தான். ಹೀಗಾಗಿ ತನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡನು. நல்லா கவனிங்க ಚೆನ್ನಾಗಿ தேவ ಗಮನಿಸಿರಿ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மொர்தெகாய்க்கு ஒரு கணத்தை கொடுக்க அங்க ராஜா எதிர்பார்க்கிறார். ಮೊರ್ದೆಗಾಯಿಗೆ ಒಂದು ಗಣವನ್ನು ಕೊಡಕ್ಕೆ ಅರಸನು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. ஆனா ஆமான் என்ன செய்கிறார்? ಆದ್ರೆ ಆಮಾನ್ ಏನು தன் ಮಾಡ್ತಾನೆ? இருதயத்துல ஒரு சதி திட்டத்தோடு வருகிறார். ತನ್ನ ನೆನಪಿನ ಕೆಟ್ಟ ಆಲೋಚನೆಯಿಂದ ராஜா கிட்ட போய் இத சொல்லணும், ಇದು ಹೋಗಿ ಯಾರ ಬಳಿ ಹೇಳಬೇಕು, இவனை எப்படியாவது தூக்கு மரத்துல போடணும், ಹೇಗಾಗಿ ಆ ಮರದಲ್ಲಿ ನೇಣು ಹಾಕಬೇಕು. அதனால ஒரு தூக்கு மரத்தை நாட்டி வைத்திருக்கிறார். ஒரு மரವನ್ನು ಎತ್ತಿಟ್ಟಿದ್ದಾನೆ. எப்படி சொல்வது? ಹೇಗೆ ಹೇಳುವುದು? எந்த விதத்துல சொல்வது? ಯಾವ ರೀತಿ ಹೇಳುವುದು? அவன் அரண்மனையின் முற்றத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ಆತನು ಅರಮನೆ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾನೆ. ராஜாவின் கண் அப்படியே பார்க்கிறது. ಅರಸನ ಕಣ್ಣು ಹಾಗೆ ನೋಡುತ್ತದೆ. யார் அந்த முற்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள்? ಯಾರಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವುದು? அங்க வேலைக்காரன் சொல்லுகிறான், ஆமான் உட்கார்ந்து இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಕೆಲಸವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಆಮಾನ್ அரை உள்ள வர சொல்லுங்க. ಅವನು ಹೊರಗಡೆ ಬರಕ್ಕೆ உள்ள வந்தபோது ராஜா கேட்கிறாரு. ಅರಸನು ಕೇಳುತ್ತಾರೆ. அவர் சொல்ல பாருங்க, அழகா அந்த வசனம் பாருங்க, 6வது வசனம். 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. ஆமான் உள்ள வந்தபோது ಆಮಾನ್ ಒಳಗಡೆ ಬಂದಿದ್ದ ಕೂಡಲೇ ராஜா அவனை நோக்கி, ಅರಸನು ಅವನನ್ನು ನೋಡಿ, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு ಅರಸನು ಗಣಪಡಿಸುವಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ என்ன செய்யப்பட வேண்டும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ತುಂಬಾ ಸುಂದರವಾದ ಒಂದು ரொம்ப ஒரு ಮಾತು, கனமான வார்த்தை. ಎಷ್ಟು ಗಣರೀತಿಯಾದ ஆமான் ಮಾತು. இடத்துல ராஜா கேட்கிறாரு. ಆಮಾನ ಬಳಿ ಅರಸನು ಕೇಳುತ್ತಾನೆ. ராஜா ஒருத்தர் கணம் பண்ண விரும்புறார். ಅರಸನು ಒಬ್ಬರು ಗಣಪಡಿಸಕ್ಕೆ அவனுக்கு ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. என்ன செய்யலாம்? ಅವನಿಗೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? அவனுக்கு என்ன பண்ணலாம்? ಅವನಿಗೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? இன்னைக்கு உங்களை பார்த்து சிலர் கேட்கலாம், ಇವರು ನಿಮ್ಮ ನೋಡಿ ಕೆಲವರು உங்க ಕೇಳಬಹುದು, மனதுக்கு ஒன்றை சொல்லலாம். ನಿಮ್ಮ ನೋಡಿ ಒಂದು ஆனா ಹೇಳಬಹುದು. நீங்கள் நயவஞ்சகமா என்ன சொல்வீர்கள்? ನೀವು ನಯವಂಚಕರಾಗಿ ಏನ್ ಮಾಡುತ್ತೀರಾ? இந்த ஆமானை போலதான் நினைப்பீர்கள். ಈ ಆಮಾನಾಗಿ இந்த ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ஆமான் எப்படி சதி ஆலோசனை சதி திட்டம் பண்ணி ಈ இருக்கிறாரோ ಆಮಾನ ಹೇಗೆ ದುರಾಲೋಚನೆಯಿಂದ அதை போலதான் நீங்களும் இருப்பீர்கள். ಅದೇ ರೀತಿ ನೀವು இப்ப ಇರುತ್ತೀರಾ? இந்த ஆமான் அதற்கு பதில் என்ன சொல்லுகிறார்? ಈ ಆಮಾನ ಉತ್ತರ ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? அதற்கு ஆமான், ಅದಕ್ಕೆ ಆಮಾನನು, என்று யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார்? ನನ್ನನ್ನು ಹೊರತು ಅರಸನು ಯಾರನ್ನು ಗಣಪಡಿಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ? தன் மனதில் அவன் நினைத்துக் கொண்டு ಹೀಗಾಗಿ ತನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು ராஜாவை நோக்கி, ಅರಸನ ದೃಷ್ಟಿಸಿ ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு ಅರಸನು ಗಣಪಡಿಸುವಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ செய்ய வேண்டியது என்னவென்றால், ಮಾಡುವುದು ಏನು ಅಂತ, ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜவஸ்திரமோ, ಅರಸನು ಹಾಕಿಕೊಳ್ಳುವಂತಹ ವಸ್ತ್ರವು, ராஜா ஏறுகிற குதிரையும், ಅರಸನು ಹತ್ತಿಕೊಳ್ಳುವಂತಹ ಕುದುರೆಯು, அவர் சிரசிலே தரிக்கப்படும் ಆತನ ಸೆರೆಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಡುವುದು, ராஜமுடியும் ರಾಜ கொண்டு வரப்பட வேண்டும். ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ದೇವರ வார்த்தை ಮಕ್ಕಳೇ, ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. ಮಾತು ತುಂಬಾ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஆமென், ಆಮೆನ್. ஆமென்.
அவர் சொல்றார் பாருங்க இங்க. எழுத்தாரை நோடிரி. அந்த அடுத்து பாருங்க 9வது வசனம். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்கள் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரை மேலே ஏற்றி நகர வீதியில உலாவபடி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு மனதில ஒரு எண்ணம் கொண்டு வந்தா பாருங்க. ಯೇಸು ಸುಂದರವಾದ ಒಂದು ಮನಸ್ಸನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ ನೋಡಿ. இது எனக்கு தான் செய்யப்படுகிறது, ನನಗೆ ಮಾಡುತ್ತದೆ, இது எனக்கு தான் செய்யப்படுகிறது என்று ನನಗೆ ಮಾಡುತ್ತದೆ ಈ மனதில எண்ணி ராஜா முன்ன இருதயத்துல எல்லாம் கொட்டிட்டான். ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವುದೆಲ್ಲ ಹಾಕಿ ಬಿಟ್ಟನು. சொன்ன உடனே ಹೀಗಾಗಿ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ராஜா ಆಗ ಅರಸನು ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி ಬೇಗನೆ ನೀನು வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ವಸ್ತ್ರವನ್ನು ಕುದುರೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற அரசನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವಂತ யூதனாக ಮೊರ್ದೆகாய்க்கு அந்த பிரகாரம் செய். யூதனாಗಿರುವಂತ ಮೊರ್ದೆகாய்ಗೆ ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೀನು ಮಾಡು. நீ சொன்ன எல்லாவற்றையும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார். ನೀನು ಹೇಳಿದಂತೆ ಎಲ್ಲವೂ ತಪ್ಪದಿಲ್ಲ ಸರಿಯಾಗಿ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. எப்படிப்பட்ட ஒரு காரியம் கவனித்து பாருங்க. ಎಷ್ಟು ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯ ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ. எப்படிப்பட்ட காரியம் கவனித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ಕಾರ್ಯ ಗಮನಿಸಿದ ದೇವರೇ ಮಕ್ಕಳೇ. இங்கே தூக்கு மரம் ரெடியாகி இருக்கிறது. கொலத மரம் ஆனா புகை தூக்கு மரம் யாருக்கு ரெடியாகி இருக்கிறது? கொலை மரம் யாರಿಗೆ ಮೊರ್ದೆகாய்க்கு ரெடியாகி இருக்கிறது. ಮೊರ್ದೆகாய்ಗೆ ரெடிಯಾಗಿದೆ. யாரை கணம் பண்ண ஆமான் நினைத்தான்? யாரನ್ನು ಗಣಪಡಿಸಕ್ಕೆ ಆಮಾನ್ ಎನಿಸಿದನು. ஆமானை கணப்படுத்தும்படி ராஜாவிடத்தில் சொல்லுகிறார். ಆಮಾನ್ ಗಣಪಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ಅರಸನ ಬಳಿ ಹೇಳಿದನು. ராஜாவிடத்தில் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன? ಅರಸನ ಬಳಿ ಬಂದ ಬಾಯಿಂದ ಬಂದ ಮಾತು. நீ நினைத்தபடி நீ செய்கிற நினைத்தபடி சொன்னபடியே ನೀ ನೆನೆಸಿದ ಪ್ರಕಾರವೇ வாசல் அருகே உட்கார்ந்து இருக்கிற ಬಾಗಿಲಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದೆ. ஹல்லேலூயா. பாருங்க அழகா யூதனாகிய ಮೊರ್ದೆகாய்க்கு அந்த பிரகாரம் செய். யூதனாகிರುವಂತ ಮೊರ್ದೆகாய்ಗೆ ಅದೇ ಪ್ರಕಾರ ಮಾಡು. நீ சொன்ன எல்லாவற்றையும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார். ನೀನು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯ ತಪ್ಪದಿಲ್ಲ ಸರಿಯಾಗಿ ಮಾಡು ಅಂತ. எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಚನರೇ, தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் இன்னொருத்தருக்கு விரோதமாய் சதி செய்றோம் என்றால், ನಾವು ಬೇರೆಯವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಈ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುತ್ತೀವಿ ಅಂದರೆ அந்த சதி நமக்கே வந்து விழுந்து விடும். ಆ ದುರಾಲೋಚನೆ ನಮಗೆ ಬರುತ್ತದೆ. நாம் கெடுதலையே நினைப்போமானால் ಅದನ್ನ ಕೆಡುಕನಾಗಿ அந்த கெடுதலை நமக்கு வந்து விழும். ಅದು ನಮಗೆ ಬಂದು நாம் ಬಿಡುತ್ತದೆ. நல்லதை நினைப்போம் என்றால் நல்லது நம்ம மேல் வந்து விழும். ಒಳ್ಳೆಯದು ನಮಗೆ ಬರುತ್ತದೆ. நான் மட்டும்தான் நினைப்போம் என்றால் ನಾನು ಮಾತ್ರ ನೆನೆಸಿಕೊಂಡರೆ சடுதியாய் நாம் விழுந்து போவோம். ತಕ್ಷಣ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். ஆமென். சொல் சத்தத்தை உயர்த்தி. ஆமென். ஹல்லேலூயா. 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 7ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ. எஸ்தர் 7ஆம் அதிகாரம். எஸ்தர் 7ನೇ ಅಧ್ಯಾಯ. இங்கே 9:10 பார்க்கும் பொழுது 9:10 ನೋಡುವಾಗ அப்பொழுது ராஜா சமூகத்தில் இருக்கிற பிரதானிகள், ಆಗ ಅರಸನ ಸಮ್ಮುಖದಿಂದ ಪ್ರಧಾನಿಗಳು, அர்போனா என்னும் ஒருவன், ಅರ್ಪಣಾ ಎಂಬ ಒಬ್ಬನು, இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின ಮೊರ್ದೆகாய்க்கு, ಇಗೋ ಅರಸನ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ಮಾತಾಡಿದ ಮೊರ್ದೆಗಾಯಿಗೆ ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமான் ಮಾಡಿದಂತ 50 ಎತ್ತರ ಉಳ್ಳವಾದ ಒಂದು ಎತ್ತರ ಮರ ஆமானின் வீட்டாண்டையில் நாட்டப்பட்டு இருக்கிறது என்றார். ஆமானின் ಮನೆ ಹತ್ತಿರ ಅದರ ನಾಟಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்பொழுது ராஜா, ಆಗ ಅರಸನು, அதில் அவனை தூக்கி போடுங்கள் என்றார். ಅದರಲ್ಲಿ ಅವனை ಎತ್ತಾಕಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. அப்படியே ஆமான் ಹಾಗೆ ಮೊರ್ದೆகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ಮೊರ್ದೆಗಾಯಿಗೆ ತಯಾರಾಗಿಟ್ಟಿರುವಂತ ஆமானை தூக்கி போட்டார்கள். ಆಮಾನ್ ಎತ್ತಾಕಿದರು. அப்போது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. ಅರಸನ ಕೋಪವು ஹல்லேலூயா. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. தூக்கு மரத்தை ஆமானின் வீட்டு முன்னால நாட்டி, எத்தனை மரவோ ஆமான மண்ணை நாட்டிಸಿ இந்த ಮೊರ್ದೆகாய்க்காக நாட்டி வைத்து வந்தான். ಈ ಮೊರ್ದೆಗಾಯಿಗಾಗಿ ಆತನ ಮಾಡಿ ಇಟ್ಟನು. நாட்டி வைத்த ஆமானுக்கே அந்த மரம் வந்து நின்று கிடைத்தது. ಆಗಿದಂತ ಮೊರ್ದೆಗಾಯಿ ಆಮಾನಿಗೆ ಮರವು ಸಿಕ್ಕಿತು. இன்னைக்கு தன் தவறுகளை உணராதபடிக்கு ನೀವು ತಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು மற்றவர்களை விரல் நீட்டி தவறுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ಬೇರೆಯವರ ಬೆರಳು ಚಾಚಿ ಮಾತಾಡುತ್ತೇವೆ. மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ಬೇರೆಯವರ ಕೊರತೆ ಹೇಳುತ್ತೇವೆ. இன்னைக்கு
அநேக விசுவாசிகள் ஊழியக்காரர்களை மட்டம் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். ಇವತ್ತು ಅನೇಕ ವಿಶ್ವಾಸ ಸೇವಕರು ಮಾತ್ರ ಕೊರತೆ ಹೇಳುತ್ತಾರೆ. சிலர் சொல்வது என்ன? ಕೆಲವರು ಹೇಳುವುದೇನು? ஊழியக்கார் பார்த்த உடனே ஊழியக்கார் ஸ்தோத்திரம் சொல்லணும். ಸೇವಕರು ನೋಡಿದ ಕೂಡಲೇ ಅವರ ತರ உடனே தட்டி தம்பி நல்லா இருக்கியா? ತಮ್ಮ ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ? வீட்ல நல்லா இருக்காங்களா? ಮನೆಯಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರಾ? சாப்பிட்டியா தூங்குனியா? ನಿದ್ದೆ ಮಾಡಿದೆ ಊಟ ಮಾಡಿದ್ಯಾ? நல்லா இரு தம்பின்னு தட்டி கொடுக்கணும். ಹೀಗಾಗಿ ಚೆನ್ನಾಗಿರೋ ತಟ್ಟಿ ಕೊಡಬೇಕು. ஆனா ಆದರೆ அந்த தம்பி ஊழியக்காரருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டார். ಸೇವಕರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳುವುದಿಲ್ಲ. அவர் எழுந்து நிக்க மாட்டார். ಆತನ ಎದ್ದು ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. ஆனா அவர ஊழியக்காரர் கேட்கணும். ಆದ್ರೆ ಅವರನ್ನು அப்படி ಸೇವಕರು கேட்கலனா இவர் ஊழியக்காரா? இவர் ஊழியக்காரா? என்ன பார்த்து பார்க்காத மாதிரி போறாரு, பேசாம இருக்காரு, ಮಾತಾಡದೇ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு இந்த நிலை இப்படிதான் பெருகி கொண்டு இருக்கிறது. ಇವತ್ತು ಈ ರೀತಿಯ ಸ್ಥಿತಿ ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ ಇದೆ. ஊழியக்காரன் உனக்கு வேலைக்காரன் என்று நினைத்தாயா? ಸೇವಕರು ನಿನಗೆ ಕೆಲಸವನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿದ್ಯಾ? உனக்கு கீழே கிடக்குறாங்க நினைச்சு விட்டாயா? ಕೆಳಗೆ ಇದ್ದಾರೆ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿದ್ಯಾ? ராஜாவின் கணம் ஊழியக்காரன் மேல இருக்கிறது. ಅರಸನ ಗಣವು ಸೇವಕರ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆ. ராஜாதி ராஜாவுடைய கணம் அந்த ஊழியக்காரன் மேல இருக்கிறது. ಅರಸನ ಗಣವು ಸೇವಕರ ಮೇಲೆ ಇದೆ. ஊழியக்காரன் எதற்கு தலை வணங்கணும்? அதுக்கு தான் தலை வணங்கணும். ಸೇವಕರು ಯಾವುದಕ್ಕೆ ತಲೆ ಬಗ್ಗಿಸಬೇಕು? நீ பெருமையா போவ, நீ பெருமையா போவ, ನೀನು ಎಮ್ಮೆಯಾಗಿ ಹೋಗುತ್ತೀಯಾ? நீ அகந்தியாய் இருப்ப, ನೀನು ಎಮ್ಮೆಯಾಗಿ நீ பிடிவாதமாய் இருப்ப, ಅಡ್ಡವಾಗಿ ಇರುತ್ತೀಯಾ? ஊழியக்காரனை பார்த்து பார்க்காத மேல இருப்ப. ಸೇವಕರು ನೋಡಿ ನೋಡದೇ ಇರುತ್ತೀಯಾ? அந்த ஊழியக்காரன் உன்னை வந்து தட்டி கொடுத்து நல்லா இருக்கேன்னு கேட்டு ஸ்தோத்திரம் சொல்லணும், அப்படிதானே? ಆ ಸೇವಕರು ನಿಮ್ಮನ್ನು ತಟ್ಟಿ ಕೊಟ್ಟು ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ ಅಂತ ಸ್ತೋತ್ರ என் ಹೇಳಬೇಕು. தேவன் ஒரு நாளும் அதை அனுமதிக்க மாட்டார். ನನ್ನ ದೇವರು ಯಾವತ್ತೂ ಅನುಮತಿಸುವುದಿಲ್ಲ. நீ கர்த்தருடைய சமூகத்தில் சரியா இருந்தா ನಿನ್ನ ದೇವರ ಸಮ್ಮುಖ ಸರಿಯಾಗಿ ஊழியக்காரனை பார்த்த உடனே ஒரு 2 கைகள் கும்பிட வேண்டியது வந்து விடும். ಸೇವಕರು ನೋಡಿದ 2 ಕೈ ಚಾಚಿದ ನಮಸ್ಕರಿಸಬೇಕು. உடனே தலை வணங்குவா. என் ஊழியக்காரர் வருகிறார். ಅವನ ಸೇವಕರು ಬರ್ತಾರೆ. நீ கிறிஸ்துவின் மகனாய் இருப்பாயானால், ಕ್ರೈಸ್ತನ ಮಗನಾಗಿ தேவனுடைய பிள்ளையாய் நடப்பாயானால், ದೇವರ ಮಗನಾಗಿ ನಡೆಯುವುದಾದರೆ ஊழியக்காரனை பார்த்த உடனே உனக்கு அந்த கனம் வந்து விடும். ಸೇವಕರು ನೋಡಿದ ನಿನಗೆ ಗಣವು ಬರಬೇಕು. நீ ஊழியக்காரனை பார்த்த உடனே திருப்பி கொண்டு நீ இருக்கும் இடத்துல ஆமே பிடிவாதமாய் இருப்பாயானால், ಸೇವಕರು ನೋಡಿ ಅಟ್ಟವಾಗಿ ಇರೋ உனக்குள்ள பிசாசு குடிகொண்டு இருக்கிறார். ನಿನಗೆ ಶೈತಾನ ಇರುತ್ತಾನೆ. நீ உன் குடும்பத்தை நடத்த முடியாது, ಕುಟುಂಬ ನಡೆಸಕ உன்னை சார்ந்தவங்களை நடத்த முடியாது. ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿದವನ நீ ನಡೆಸಕ பொய் வேஷம் போடலாம், ನೀನು ಸುಳ್ಳಾದ ವೇಷ நீ பொய் வேஷம் போடலாம், நீ ವೇಷ ஜெபிக்கிறவனாக நடிக்கலாம், ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ನಡೆಸಬಹುದು, பார்க்கிறவனாக நடிக்கலாம், ನೀನು ದರ್ಶನ ಕಾಣುವಂತ அந்நிய ನಡೆಸಬಹುದು, பாஷையில நடிக்கலாம். ಅನ್ಯ ಭಾಷೆ ನಾಟಕ ಮಾಡ್ತೀಯ. உனக்குள்ள சில காரியங்களை செய்து மனுஷனை தான் ஏமாத்த முடியும், ನಿನ್ನೊಳಗೆ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಮನುಷ್ಯನ ಏಮಾಸಕ್ಕಾಗುತ್ತದೆ, கர்த்தரை ஏமாற்ற முடியாது. ಅದು ದೇವರನ್ನ ಏಮಾಸಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஆமானின் நிலையை எண்ணிப்பா, ಆಮನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಎಣಿಸಿ ஆமானின் நிலையை எண்ணிப்பா. ಆಮನ உனக்குள்ள எந்த ஆலோசனை இருக்கிறது, ನಿನ್ನೊಳಗೆ ಯಾವ ಆಲೋಚನೆ எந்த புத்தி இருக்கிறது, ಯಾವ ನಿಜವಿದೆ, நாளைக்கு என்ன நடப்பது நீ தெரிஞ்சு கொள்ளாம ನಾಳೆ ಏನು ನಡೆಯುತ್ತೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳದೆ உன் வாயில வந்ததெல்லாம் பேசி ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಬಂದಿರೋ உன் இஷ்டப்படி ಮಾತಾಡಿ நடந்து கொண்டு ನಿಶಾಂತ ಪ್ರಕಾರ ನಡೆದುಕೊಂಡು மற்றவர்களை நீ குறை சொல்லுவாயானால் ಬೇರೆಯವನ ಕೊರತೆ ಹೇಳುವುದಾದರೆ அந்த சொல் உனக்கே வந்துவிடும். ಆ ಮಾತು ನಿನಗೆ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. தன் வீட்டு முன்னால ஒரு தூக்கு மரத்தை நாட்டினான். ತನ್ನ ಮನೆ ಮುಂದೆ ಒಂದು ಎತ್ತರವಾದ ಮರವನ್ನು ಇಟ್ಟನು. ಮೊರ್ದೆಕಾಯಿ கொண்டு வந்து அதுல தூக்கில போட வேண்டும் என்று வந்தான். ಅವನು ಆ ಮೆರ್ತಗಾಯಿನ ಹಾಕಬೇಕಂತ ಆಮಾನ ಎಣಿಸಿಕೊಂಡಿದ್ದನು. ஆனா ராஜாவின் கட்டளை மாறிவிட்டது. ಅರಸನ ಕಟ್ಟಳೆಯು 50 முழம் உயரமான தூக்கு மரத்துல 50 ಎತ್ತರವಾದ ಮರದಲ್ಲಿ ஆமானின் வீட்டு முன்னால நாட்டப்பட்ட மரத்தின் மேல ಆಮಾನ ಮನೆ ಮುಂದೆ ನಟ್ಟಿಸಲ್ಪಟ್ಟ ಮರದಲ್ಲಿ ஆமானை தூக்கி போடுங்கள் என்று சொன்னான். ಆಮಾನನ್ನು ಎತ್ತಾಕಿರಿ ಎಂಬುದಾಗಿ ஆமானை தூக்கி போடுற வரையிலும் ಆಮಾನ ಎತ್ತಿ ಹಾಕುವ ತನಕ ராஜாவின் உக்கிரம், ராஜாவின் கோபம் தனியில. ರಾಜವ ಕೋಪವು ಶಾಂತವಾಗಲಿಲ್ಲ. தயவு செய்து சொல்லுகிறேன், ದಯವಿಟ್ಟು ಹೇಳುತ್ತೇನೆ, பரிசுத்தவானுக்கு விரோதமாக, ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರಿಗೆ ஊழியக்காரனுக்கு ವಿರೋಧವಾಗಿ, விரோதமாக ಸೇವಕರಿಗೆ உன் ವಿರೋಧವಾಗಿ, எண்ணம் இருக்குமானால், ನಿನಗೆ உன் ನೆನಪು செயல் ಇರುವುದಾದರೆ, இருக்குமானால், ನಿನ್ನ ಕಾರ್ಯ உன் பிடிவாதம் ಇರುವುದಾದರೆ, இருக்குமானால், ನಿನ್ನ ಅಟ್ಟಗಳು உன் துணிச்சல் ಇರುವುದಾದರೆ, இருக்குமானால், ನಿನ್ನ ಧೈರ್ಯ உன் பொய் ಇರುವುದಾದರೆ, பேச்சு இருக்குமானால், ನಿನ್ನ ಸುಳ್ಳು ಮಾತಿರುವುದಾದರೆ, இதை இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற நீ மாற்றிக்கொள். ಇವತ್ತು ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವ ನೀನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳು. ஒருவேளை இந்த லைவ்ல யாரா இருந்தாலும் சரி, ಒಂದು ಈ ಲೈವ್ ಮುಖಾಂತರ ಯಾರಾಗಿದ್ದರೂ உன்னை ಸರಿ, மாற்றிக்கொள்ளு. ನಿನ್ನ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳು. மனுஷனாகிய ராஜாவுக்கு கோபம் தணியவில்லை. ಮನುಷ್ಯನಾಗಿರೋ ರಾಜನ ಕೋಪವು அப்ப ಶಾಂತವಾಗಲಿಲ್ಲ. உன்னை உருவாக்கின கர்த்தருடைய கோபம் உன் மேல எப்படி இருக்கும்? ನಿನ್ನ ಉಂಟು ಮಾಡಿ ದೇವರ ಮೇಲೆ ಕೋಪ ಹೇಗೆ ಇರುತ್ತದೆ? யாரை விரல் நீட்டி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற? ಯಾರು ಬೆರಳು ಚಾಚಿ உனக்குள்ள ಮಾತಾಡ್ತೀಯಾ? இருக்கிற குறையை நீ பார்த்தாயா? ನಿನ್ನೊಳಗಿನ ಕೊರತೆ ನೋಡಿದ್ಯಾ? குடும்பத்தை உன்னால் நடத்த முடிகிறதா? ನಿನ್ನ ಕುಟುಂಬ உன் ನಡೆಸಕ್ಕಾಗುತ್ತದಾ? பிள்ளைகளை சரியானவள் நடத்த முடிகிறதா? ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಸರಿಯಾಗಿ அன்பு காட்ட முடிகிறதா? ಪ್ರೀತಿ ತೋರಿಸಕ್ಕಾಗುತ್ತದಾ? மனைவியை நேசிக்க முடிகிறதா? ಹೆಂಡತಿ ಪ್ರೀತಿಸಕ್ಕಾಗುತ್ತದಾ? கணவனை நேசிக்க முடிகிறதா? ಗಂಡನ ಪ್ರೀತಿ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದಾ? பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்க முடிகிறதா? ಮಕ್ಕಳು ಹೆತ್ತವರು இல்லவே இல்லை. ಇಲ್ಲ. ஆனால் ಆದರೆ இன்னொருவரை நீ குறை சொல்லி விரலை நீட்டி கொண்டு இருக்கிறார். ಇನ್ನೊಬ್ಬನ ಕೊರತೆಯಲ್ಲಿ ಬೆರಳು ಚಾಚುತ್ತಾ ಇದೀಯಾ? அவர் சரியா?
அது சரியா அது சரியா அவர் சொல்றாருல அவர் பிரவாதனை ನುಡಿತಾರಲ್ಲ சொல்றாருல அவர் ரகசியம் ಹೇಳ್ತಾರಲ್ಲ அது சரியா ಅದು ಸರಿಯಾಗಿದಾರಾ ராஜாவுக்கு தெரியும் எது சரி தப்புன்னு ಅದು ಅರಸನಿಗೆ ಗೊತ್ತು ಯಾವುದು ಸರಿ ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ மனுஷங்கிட்ட நீ தப்பிரல ಮನುಷ್ಯನೇ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು ರಾಜಾವಿಗೆ ಕತ್ತೆಡುத்து ತಪ್ಪಿக்க முடியாது ಕರ್ತನಾದ ಯೇಸು ಮುಂದೆ ನೀನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಹalleluya ಹalleluya ನೀ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುವ ನೀನು ಸಿಕ್ಕಾಕಿಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ ನೀ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುವ ನೀನು ಸಿಕ್ಕಾಕಿಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ உனக்குள்ள இவ்வளவு சரக்குகளை உள்ள வச்சிக்கிட்டு ನಿನ್ನೊಳಗೆ ಇಷ್ಟವಾದ ಸರಕುಗಳು ಒಳಗಡೆ ಇಟ್ಟುಕೊಂಡು மற்றவர்களை குறை சொல்லாதே ಬೇರೆಯವರನ್ನು ಕೊರತೆ ಹೇಳಬೇಡ ஆமென் வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯವಾಗಿ அதன் காலத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் ಅದರ ಕಾಲ ಎಲ್ಲವೂ ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸುವವರು மனுஷன் கண்டுபிடியா ಅದನ್ನು ಮನುಷ್ಯನು ಕಂಡಿಡಿಯಕ್ಕೆ நாளை நாட்களை குறித்து நீ கண்டுபிடிக்க முடியாதுதான் ನಾಳೆಯಿಂದ ನೀನು ಕಂಡಿಡಿಯಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲಂತ ಕಾರ್ಯವನ್ನು அந்தந்த நாள்ல நீ சரியா வாழ்வதற்கு இடம் கொடு ಆವತ್ತು ದೇಹದಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಬದುಕಕ್ಕೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡು தூக்குமடை செய்த ஆமான் ಈ ಎತ್ತರ ಮರವನ್ನು ಹಾಕಿದಂತ ಆಮಾನನು அறிந்து கொள்ளவில்லை ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ தான் அதிலே சாவோம் என்று ತಾವು ಅದರಲ್ಲೇ ಸಾಯುತ್ತಿವೆ ಎಂಬುದಾಗಿ ஹalleluya ஹalleluya அறியாதிருந்தான் ಅವನು ತಿಳಿದೇ ಇದ್ದನಾಗಿದ್ದನು அதிலேயே செத்தான் ಅದರಲ್ಲೇ ಸತ್ತನು இரண்டாவது ஒரு மனிதனை பார்ப்போம் ಎರಡನೇದಾಗಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡೋಣ கோலியாத் என்ற ஒரு மனிதன் ஹalleluya ஹalleluya கோலியாத் ಆ ಗೋಲಿಯಾತನು ஆமென் நல்ல கவனிங்க ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ கோலியாத்து ஆமென் அறியாதிருந்தான் ಅವನಿಗೆ ತಿಳಿದೇ ಇದ್ದನು தன் பட்டயமே தன் தலையை வெட்டி போடும் என்று அறியாதிருந்தான் ತನ್ನ ಖಡ್ಗವೇ ತನ್ನ ತಲೆಯನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಹಾಕುತ್ತದೆ ಗೊತ್ತಿಲ್ಲದವನಾಗಿದ್ದನು ஹalleluya ஹalleluya நல்ல கவனிங்க ಚೆನ್ನಾಗಿ கோலியாத் அறிந்திருக்கவில்லை ಗೋಲಿಯಾತಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ தன் பட்டயமே தன் தலையை வெட்டி போடும் என்று ತನ್ನ ಖಡ್ಗವೇ ತನ್ನ ತಲೆಯನ್ನು ಕಡಿದು இன்னொரு விஷயம் கூட சொல்றேன் பாருங்க ಇನ್ನೊಂದ್ಸಾರಿ ಹೇಳ್ತೀನಿ ನೋಡಿರಿ கோலியாத் அறியவில்லை ಗೋಲಿಯಾತಿಗೆ தன் ಗೊತ್ತಿಲ್ಲ பட்டயமே தன் தலையை வெட்டி போடும் என்று ತನ್ನ ಖಡ್ಗವೇ ತನ್ನ ತಲೆಯನ್ನು ಕೊಂದಾಕುತ್ತದೆ 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் ಒಂದು ಸಾಮುವೇಲ್ 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்க அப்படியே வந்தீங்கன்னா ಹಾಗೆ ಬರುವುದಾದರೆ 1 சாமுவேல் ಒಂದು ಸಾಮುವೇಲ್ 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க 17ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ சீக்கிரம் வாங்க அங்கே 51வது வசனத்தை பாருங்க 51ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ சீக்கிரமா எடுத்து சீக்கிரமா வாசிக்கணும் ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையில் இருந்து உருவி அவனை கொண்டு அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான் ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள் ஹalleluya 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 நல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವು கோலியாத் ಈ ಗೋಲಿಯಾತನು அறிந்திருக்கவில்லை ಅವನು ಗೊತ್ತಿಲ್ಲ தன் பட்டயம் தன் தலையை வெட்டி விடும் என்று ತನ್ನ ಖಡ್ಗವು ತನ್ನ ತಲೆಯನ್ನು ಕೊಂದಾಕುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ಹೇಳಿರಿ காத் ஊரானாகிய கோலியாத் ಕಾತ್ ಊರನಾಗಿರುವಂತ ಗೋಲಿಯಾತನು இந்த 17ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க ಈ 17ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ அங்கே 4வது வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது ಅಲ್ಲಿ 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அங்கே சொல்லப்படு அப்பொழுது காத்தூரனாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான் அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம் அவன் தன் தலையின் மேல் வெங்கல சீராவை போட்டுக்கொண்டு போதும் 8வது வசனம் படிப்போம் அவன் வந்து நின்று இஸ்ரவேலை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன நான் பெலிஸ்தன் அல்லவா நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் என்னிடத்தில் வரட்டும் அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலையாட்களாய் இருப்போம் நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் அந்த பெலிஸ்தியன் நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன் நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவார் ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா நான் பெலிஸ்தன் அல்லவா
ನಾನು ಫಿಲಿಷ್ಟಿಯನ என்னோடு யுத்தம் பண்ண ஒருவரும் இல்லையா? ನನ್ನಿಂದ ಯುದ್ಧ ಮಾಡಕ್ಕೆ ಒಬ್ಬರು ಇಲ್ಲವಾ? ஹalleluya. ஹalleluya. இவனுக்கு தெரியாத ஒரு பராக்கிரமசாலி இருக்கிறான். ಈತನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಒಂದು ಪರಾಕ್ರಮಶಾಲಿ ஒரு யுத்த வீரன் இருக்கிறான் இவனுக்கு தெரியாது. ಒಂದು ಯುದ್ಧ ಶೂರನ ಇದ್ದಾನೆ ஒரு காரிய சமர்த்தன் இருக்கிறான் இவனுக்கு தெரியாது. ಒಂದು ಕಾರ್ಯ ಸಮರ್ಥ ಇದ್ದಾನೆ. ஆனா இரவிலும் பகலிலும் ಹಗಲು ರಾತ್ರಿ இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தான். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಭಯಪಡಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. இவனுக்கு தெரியாது ಇವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ஒரு யுத்த வீரன் இருக்கிறான் என்று. ಒಂದು ಯುದ್ಧ ವೀರನ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. நீங்க இந்த 16ஆம் அதிகாரத்துல அப்படி வந்தீங்கன்னா 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರುವುದಾದರೆ நீங்க 18ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அங்க அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் ಆವಾಗ ಕೆಲಸಗಾರರಲ್ಲಿ ಒಬ್ಬನು பிரயுத்தரமாக ಅದರ இதோ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ பெத்லெஹேமினாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். ಓ ಬೆತ್ಲೆಹೇಮಿನಾಗಿರುವಂತ ಈಸಾಯನ ಕುಮಾರನಿಗೆ ಒಬ್ಬನ அவன் ಕಂಡಿದ್ದೇನೆ. பராக்கிரமசாலி, ಆತನ யுத்த ಪರಾಕ್ರಮಶಾಲಿ, வீரன், ಯುದ್ಧ ಶೂರನು, காரிய சமர்த்தன், ಕಾರ್ಯ ಸಮರ್ಥನು, சௌந்தரியம் உள்ளவன். ಆತನ ಸುಂದರವಾದವನು, கர்த்தரோடு கூட இருக்கிறார். ಯೆಹೋವನ ಅನುಗ್ರಹ ಆತನ ಹೊಂದಿದೆ. ஹalleluya. 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 12ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ ஆள் அனுப்பி ಆತನ அவனை ಆಳನ್ನು அழைப்பித்தான். ಆತನ அவன் ಕಳಿಸಿ சிவந்த மேனியும் ಅವನ ಕೆಂಪು அழகிய கண்களும் ಸುಂದರವಾದ நல்ல ಕಣ್ಣುಗಳು, ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். ಒಳ್ಳೆ அப்பொழுது ರೂಪವುಳ್ಳವನಾಗಿದ್ದನು. கர்த்தர் ಆಗ ಯೆಹೋವನು இவன்தான் ಇವನೇ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ನಿನ್ನೆದ್ದು ಅವನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸು. ஹalleluya. ஹalleluya. இந்த கோலியாத்துக்கு இவனை தெரியல. ಈ ಗೋಲಿಯಾತಿಗೆ ಇವನು தான் ಗೊತ್ತಿಲ್ಲ. மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கிறான். ತಾನು ಮಾತ್ರವೇ நான் தான் ಎಂದುಕೊಂಡನು. உயரமான மனுஷன், ನಾನೇ ವೀರವಾದ நான் ವ್ಯಕ್ತಿ. தான் பலசாலி, ನಾನೇ ಬಲಿಷ್ಠನು. நான் தான் பலசாலி, ನಾನೇ ಬಲಿಷ್ಠನು. நான் தான் யுத்த வீரன். ನಾನು ಯುದ್ಧ ಶೂರನು. என்ன ஒருவன் ஜெயிக்க முடியுமா? ನನ್ನೊಬ್ಬರು ಗೆಲ್ಲಕ್ಕಾಗುತ್ತದಾ? என்ன ஒருத்தன் தோற்கடிக்க முடியுமா ನನ್ನೊಬ್ಬರು ತೋರಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ಹೀಗಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು இரவு ನೋಡಿ பகலும் முழக்கமிட்டு கொண்டிருக்கிறான். ಹಗಲು ರಾತ್ರಿ ಗುಣಗುಟ್ತಾ தான் ಇದ್ದನು. பலசாலி, தான் ஒரு யுத்த வீரன் என்று ತಾನೊಂದು ಬಲಿಷ್ಠ ಯುದ್ಧ ಶೂರನ್ இவனை ಎಂಬುದಾಗಿ பதட்டி கொண்டிருக்கிறான். ಇವನನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದನು. இவனுக்கு மேல ஒருத்தன் இருக்கிறது இவனுக்கு தெரியாது. ಇವನಿಗೆ ಮೇಲೆ ಒಬ್ಬರು ಇರೋದು ಇವನಿಗೆ இவனுக்கு ಗೊತ್ತಿಲ್ಲ. மேல ஒரு அப்பா இருக்கிறான்னு தெரியல. ಇವನಿಗೆ ಮೇಲೆ ಒಬ್ಬ ಅಪ್ಪ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் இந்த மனுஷனை அழகா அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ದೇವರೇ ಮನುಷ್ಯನ ಸುಂದರವಾಗಿ ಅಭಿಷೇಕಿಸಿದರು. யாரை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்? ಯಾರನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿದರು? தாவீதை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ದಾವೀದನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದರು. அது என்ன? இவன்தான். ಇವನೇ நீ எழுந்து ನೀನು ಎದ್ದು இவனை அபிஷேகம் பண்ணு. ಇದನ್ನು ಅಭಿಷೇಕಿಸು. ஹalleluya. ஹalleluya. இவன் யார் தெரியுமா? ಇದನ್ನು ಯಾರು ಗೊತ್ತಾ? அபிஷேகம் பண்ணி ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ அடுத்த நிமிஷத்துல ತಕ್ಷಣವೇ இவனை குறித்து அழகான ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார். ಇದನ್ನು ಕುರಿತು ಸುಂದರವಾದ ಕಾರ್ಯವನ್ನು எனக்கு அன்பான ಮಾಡ್ತಾನೆ. தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, அடுத்ததுல பாருங்க சொல்றார் பாருங்க. ಅಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ ನೋಡಿ. அங்க கீழே சொல்றாரு, அவன் பராக்கிரமசாலி, ಅವನು ಪರಾಕ್ರಮಶಾಲಿ, அவன் யுத்த வீரன், ಅವನು ಯುದ್ಧ ಶೂರನು, அவன் காரிய சமர்த்தனன், ಅವನು ಕಾರ್ಯ ಸಮರ್ಥನು, அவன் சௌந்தரியம் உள்ளவன். ಅದು ಸುಂದರವಾದವನು. கர்த்தராகிய நான் அவனோடு கூட இருக்கிறேன். ಕರ್ತನಾಗಿರುವಂತ ನಾನು ಅವನ ಸಂಗಡವಿದ್ದೇನೆ. ஹalleluya. ಹalleluya. நீங்க நினைக்கலாம் ನೀವು நான் ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬಹುದು, மட்டும் தான் பலசாலி, ನಾನು ಮಾತ್ರ நான் மட்டும் ಬಲಿಷ್ಠನು, தான் சொல்லலாம். ನಾನು ಮಾತ್ರವೇ. உங்களுக்குள்ள என்னென்ன நினைவுகள் இருக்கிறதோ ನಿಮ್ಮೊಳಗೆ ಯಾವ அதெல்லாம் நீங்க ನೆನಪುಗಳಿದೆಯೋ தூக்கி போடுங்க. ಅದನ್ನ ತೆಗೆದುಹಾಕಿರಿ. நான் பெரிய ஆள் நினைச்சிராதீங்க, ನಾನೇ ದೊಡ್ಡ ಆಳು நான் தான் ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬಾರದು. பட்டதாரி நினைச்சிராதீங்க, நானே தொட்டவன் எனக்கு நினைக்கபாரது. நல்ல சம்பளம் வந்து நினைச்சிராதீங்க, ನನಗೆ ಒಳ್ಳೆ ಸಂಬಳ எனக்கு அந்த ಬರ್ತದೆ, பொருள் இருக்கு இந்த பொருள் இருக்குன்னு அம்மே பெருமை பேசாதீங்க. ನನಗೆ ಯಾವ ಸೀವಸ್ ಎಂದು ಹೆಮ್ಮೆಯಾಗಿ ಮಾತಾಡಬಾರದು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அங்கே யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்துல ವಿಮೋಚನ ಕಂಡ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்க நீங்க பார்க்கும் பொழுது ನೀವು ನೋಡುವಾಗ அங்கே படிச்சு பாருங்க. ಅಲ್ಲಿ ಓದಿ ನೋಡಿ. 14ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை படிங்க. 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು சீக்கிரம் படிங்க. அப்பொழுது மோசே அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு காண்கிற கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. கரந்தட்டி கர்த்தரை வரவேறுங்க. ஹalleluya. நீ பெருமையாய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், நீ அகந்தியா உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், நான் சுயத்தோடு உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு முன்னால உன் காரியம் நடக்காது. கர்த்தருக்கு முன்னால அது செல்லுபடியாகாது. ஒரு நிமிஷத்துல அதை தகர்த்து போட்டுருவாரு. இந்த கோலியாத் அப்படிதான் நினைக்கிறாரு. ஆனா இங்க என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறான்? யுத்தம் பண்றதுக்கு உங்களிடத்துல ஒருவனும் இல்லையா? அடுத்து 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 14ஆம் வசனம் படிங்க. அதுல யாத்ராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்கு
பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடுங்கி அங்கு இங்கிட்டு திகச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரவேல் பயப்பட்டு ಅಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇದ್ದರು. அதனால இவன் தன்னை பெருமைப்படுத்தி பேசுறான். ಆದ ತಾನು ಹೆಮ್ಮೆ ಪಡಿಸಿದ್ರು ಮಾತಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். ஆமென். யார் உங்களிடத்துல யுத்த வீரன் இல்லையா? யார் ನಿಮ್ಮ ಬಳಿ ಯುದ್ಧಶೂರನ್ யார் ಇಲ್ಲವಾ? பராக்கிரமசாலி இல்லையா? ಯಾರು ಪರಾಕ್ರಮಶಾಲಿ ಇಲ್ಲವಾ? எங்களை நீங்க மோதி ஜெயிச்சீங்கன்னா ನನ್ನ ಮುಂದೆ ನೀವು நாங்க உங்களுக்கு ಜಯಿಸಕ್ಕಾಗುತ್ತದಾ? அடிமைகள வேலைக்காரா இருக்கிறோம். ನಾವು ನಿಮಗೆ ಕೆಲಸಗಾರರಾಗಿ ಇರುತ್ತೇವೆ. நாங்க ஜெயிச்சிட்டோம்னா ನಾವು ಗೆಲ್ಲಿಬಿಟ್ಟರೆ நீங்க எல்லாரும் எங்களுக்கு வேலைக்காரர்களாக ನೀವು ನಮಗೆ எங்களுக்கு ಕೆಲಸಗಾರರಾಗಿ அடிமைகளா இருக்கணும்னு ನೀವು ದಾಸತ್ವವಾಗಿ ஒவ்வொரு ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ராத்திரி உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார். ಒಂದೊಂದು ರಾತ್ರಿ ಭಯಪಡ್ತಾ ಇದ್ದನು. இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல ಈ ಒಂದು ಸಾಮ್ಯೇಲ 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 23 24 பார்க்கும் பொழுது 23 24 ನೋಡುವಾಗ அங்கே அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? ಅವನು ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯವೇನು? அங்கே பாருங்க, அவன் இவளோடு பேசிக்கொண்டு இருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகள் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 24 இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள். இதையும் தாவீது பார்த்தான். அவன் பேசினதை கேட்டான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடினதையும் பார்த்தான். பேசினதை கேட்டான், ஓடினதை கண்டான். ஹல்லேலூயா, சொல்லுங்க. பேசினதை காதால கேட்டான், ಮಾತಾಡಿದ ಕಿವಿಯಿಂದ ಕೇಳಿದನು, ஓடினதை கண்ணால பார்த்தான். ಓಡಿದ್ದು ಕಣ್ಣಿಂದ ಕಂಡನು. நீங்கள் நான் என்ன சொல்லுகிறோம்? ನೀವು ನಾವೇನು என்ன ಹೇಳುತ್ತೇವೆ? பார்த்தது யாரு? ನನ್ನ ನೋಡಿದಾರು. என்ன நான் சொன்னது கேட்டது யாரு? ನಾನು ಹೇಳಿದ್ದು சாட்சி ಮಾಡಿದಾರು. இருக்கா? ಸಾಕ್ಷಿ உங்களால் நிரூபிக்க முடியுமா? ಇದನ್ನು ನಿರೂಪಿಸಕ್ಕೆ ಆಗುತ್ತದಾ? அப்படிலாம் நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ಹೀಗಾಗಿ ನಾವು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. இந்த தாவீதுக்கு முன்னால ಈ ದಾವೀದ ಮುಂದೆ இந்த கோலியாத் சொல்றாரு. ಈ ಗೋಲಿಯಾತ್ ಹೇಳುತ್ತಾರೆ. கோலியாத் சொல்றத ಗೋಲಿಯಾತ್ ಹೇಳುವುದು தாவீது கேட்டா. தாவீதுக்கு முன்னால இந்த கோலியாத் சொன்னதை கேட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஓடுறாங்க. இஸ்ரவேலர் ஓடி ಹೋದರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆமென். இதை பார்த்து இந்த தாவீதுக்கு ಇದನ್ನು ಕಂಡ ಈ ದಾವೀದನಿಗೆ கர்த்தர் அவருக்குள்ள இருப்பதையும் ದೇವರು ಆತನ ಒಳಗೆ ಇರುವುದನ್ನು அவரோடு செய்த காரியத்தையும் ಅದರ ಜೊತೆಗೆ ಮಾಡಿದ ಕಾರ್ಯವನ್ನು ஆமென் ஆமென் தனக்கு முன்னே இருக்கிற ತನಗೆ ಮುಂದೆ ಇರುವಂತ ராஜனாய் இருக்கிற சவுல் மன்னனுக்கு அறிவிக்கிறார். ಅರಸನಾಗಿರುವಂತ ಸೌಲಿಗೆ ತಿಳಿಸಿದನು. ஹல்லேலூயா. உடனே தன் சகோதரர்கள் கோபப்படுகிறார்கள். ತಕ್ಷಣ ತಮ್ಮ ಸಹೋದರರು ಕೋಪಗೊಂಡರು. நீங்கள் அங்கே பாத்தீங்கன்னா 29வது வசனத்துல 29ನೇ ವಾಕ್ಯದ சகோதரன் கோபப்படுகிறார். ಆತನ ಸಹೋದರರು ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. அங்கே படிங்க, அந்த ஒரு வசனத்தை படிங்க சீக்கிரம். அதற்கு தாவீது நான் இப்போது செய்தது என்ன? நான் வருகிறதற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. ஆமென். அதுக்கு மேல உள்ள வசனத்தை பார்க்கும் பொழுது மூத்த சகோதரனாகிய எலியா இருக்கிறதை அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு தாவீது சொல்றது என்ன? அதற்கு தாவீது நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சொல்லுங்க, ஏலிரி ஆமென், சொல்லுங்க, ஆமென். நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? நான் வந்ததற்கு ಯಾವ முகாந்திரம் இல்லவே. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவ ನನ್ನ ಸಂಗಡ இந்த மனிதன் ಈ ಮನುಷ್ಯನು தேவ ஜனத்தை பயமுறுத்துகிறார். ದೇವರ ಜನ ಭಯಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த மனிதன் ಈ ಮನುಷ್ಯನು இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார். ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತಾನೆ. நான் வந்ததற்கு முகாந்திரம் இருக்கிறது. நான் ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರ್ಯವಿದೆ. ஹல்லேலூயா. இப்ப 40வது வசனம் தொடங்கி 51வது வசனம் வரையிலும் 40 ಇಂದ 51ನೇ ವಾಕ್ಯವು ತನಕ நீங்க அப்படியே கீழே போவீங்கன்னு சொன்னா ಹಾಗೆ ಕೆಳಗೆ ಹೋಗುವುದಾದರೆ அங்க தெளிவான வார்த்தைகள் அங்க கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ಸ್ಪಷ್ಟವಾದ ಮಾತುಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்ப நீங்க 46வது வசனத்தை படிங்க. 46ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. இன்றைய தினம்
கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்திலே பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேல் தேவன் ஒருவர் உண்டு என்று இஸ்ரவேலின் தேவன் ஒருவன் உண்டு பூலோகத்தில் இருக்கிற எல்லாரும் பாப்பாங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஏன் இத சொல்றான்? எனக்கு இத எழுத்தானே 45வது வசனத்தை பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமென். ஹalleluya. 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 நீங்க நான் எங்க வந்திருக்கிறோம்? எங்க வந்திருக்கிறோம் பாருங்க. இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில், அந்த நாமத்தை தொழுது கொள்ள நாம வந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ராணுவ சேனாதிபதியாகிರುವಂತ ದೇವರನ್ನು ನಮಸ್ಕರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ. ஹalleluya. ஹalleluya. அங்க 43ல சொல்றான், 43ல பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் சபிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ಇವತ್ತು ಕ್ರೈಸ್ತರು ಪಾಕುತ್ತಾರೆ. ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀ ಇರಂಗಿಟ್ಟಿಲ್ಲ, ನನ್ನ ದಾರಿಗೆ ಬಂದಿದ್ದೀಯಲ್ಲ, ನನ್ನ ಅಳವಷ್ಟಿಲ್ಲ, ನನ್ನ ಅಳ ಮಾಡಿದ್ಯಲ್ಲ, ನನ್ನ ಪಿಳ್ಳ ಅಳವಷ್ಟಿಲ್ಲ, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಅಳವಷ್ಟಿ ಕಣವನ ಅಳವಷ್ಟಿಲ್ಲ, ನನ್ನ ಗಂಡನ ಅಳವಿಂತ ಮಾಡಿದ್ಯಲ್ಲ, ಮனைவி ಅಳವಷ್ಟಿಲ್ಲ, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಅಳವಷ್ಟಿ ಮಾಡಿದ್ಯಲ್ಲ. ನೋಡು பாரு உனக்கு என்ன நடக்கு பாரு. ನೋಡಿ ನಿನಗೆ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். நம்ம அதுக்கு ஏற்ற பிரகாரம் இருக்கிறோமா? சொல்லுமா. தக்க ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೀವಾ? நம்ம அப்படி சொல்றோமே, ನಾವು ಗೆಳತಿವಲ್ಲ, அதுக்கு ஏற்ற பிரகாரம் நடக்கிறோமா? ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಇದೀವಾ? சொல்லுமா, அப்படி நடக்கிறோமா? ஆமென். ஆமென். ஹalleluya. நாமளும் மற்றவளை சபிச்சிருப்போம், நாமளும் மற்றவளை துக்கப்படுத்திருப்போம், நாமளும் மற்றவளை அழ வச்சிருப்போம், நாமளும் மற்றவளை கலங்க வச்சிருப்போம், கண்ணீர் வெடிக்க வச்சிருப்போம், துக்கப்படுத்திருப்போம். ನಾವು ಬೇರೆಯವ್ರನ್ನ ದುಃಖಪಡಿಸಿದ್ದೇವೆ, ನಾವು ಬೇರೆಯವ್ರನ್ನ ಕಳವಳಪಡಿಸಿದ್ದೇವೆ, ನಾವು ಬೇರೆಯವ್ರನ್ನ ಬೇರೆವಾದ ಮಾತ್ರ ಅವರನ್ನು ದುಃಖಪಡಿಸಿದ್ದೇವೆ. ஆனா நம்ம விஷயத்துல நாம மட்டும் பெரியவங்கள காமிச்சிட்டு, ನಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಮಾತ್ರ ದೊಡ್ಡ ಆளாಗಿ ತೋರಿಸಿಕೊಂಡು, ಕರ್ತನ ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಇರಕ ಮಾಟಾರೆ. ದೇವರನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. பாரு இப்படி சொல்லிட்டீல, ನೋಡಿ ನೀ ಹೇಳಿಬಿಟ್ಟಿಯಲ್ಲ, பேசிட்டீல, ಈಗ ಮಾತಾಡಿದ್ಯಲ್ಲ, கூட இருக்கிற கர்த்தர் உன்னை என்ன செய்றார் பாரு. ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವ ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾನೆ ನೋಡು. அப்ப இந்த தாவீதை போல நீ இருப்பாயானா, ಹಾಗೆ ದಾವೀದರಾಗಿ ನೀ ಇರುವುದಾದರೆ, உன்னை பார்த்து சபிக்கிறவங்க உனக்கு அந்த சாபம் வராது. ನಿನ್ನ ನೋಡಿ ಸಪಿಸುವವರಿಗೆ ನಿನಗೆ ಶಾಪ ಬರುವುದಿಲ್ಲ. நீ தாவீதை போல இருப்பாயனா, ನೀ ದಾವೀದನಾಗಿ ಇರುವುದಾದರೆ, நீ சொன்ன வார்த்தைங்க பலிச்சிரும். ನೀ ಹೇಳಿದ ಮಾತಲ್ಲಿ ಸಫಲವಾಗುತ್ತದೆ. நீ தாவீதை போல இல்ல, ನೀ ದಾವೀದಾಗಿ ಇಲ್ಲ, நீ கர்த்தர் சொன்ன வார்த்தையும் கேட்கல, ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. ஆனா மற்றவங்க முன்னால உன் நீலி கண்ணியை விட்டு அழுது நீ இப்படி சொல்லிருவ, ಬೇರೆಯವರ ಮುಂದೆ ನೀನು ಕಣ್ಣನ್ನು ಸುರಿಸಿ ಹೀಗಾಗಿ ಹೇಳಿಬಿಡ್ತೀಯಾ. ஆனா இந்த தாவீது பாருங்க, ಅದೇ ದಾವೀದ ನೋಡಿರಿ, சபித்தான். ಶಪಿಸಿದನು. யார் சபித்தா? ಯಾರು ಶಪಿಸಿದರು? பெலிஸ்தன் தாவீதை சபித்தான். பெலிஸ்தன் ದಾವೀದನ ಶಪಿಸಿದನು. இன்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, ಮತ್ತೆ பெலிஸ்தன் ದಾವೀದನ ನೋಡಿ, என்னிடத்துல வா, ನನ್ನ ಬಳಿ ಬಾ, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಮಾಂಸವನ್ನು ಆಕಾಶ ಪಕ್ಷಿಗಳು ಕಾಡು ಮೃಗಗಳಿಗೆ ஹalleluya. ஆமென். 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 ஆனால் தாவீது, ಆದರೆ ದಾವೀದನು கர்த்தருக்கு முன்னே பலமாய் நின்றான். ದೇವರ ಮುಂದೆ ಬಲವಾಗಿ ನಿಂತನು. அந்த வார்த்தையை கர்த்தருக்கு முன்னே கொண்டு போனான். ಆ ಮಾತು ದೇವರ ಮುಂದೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದನು. இன்றைக்கு ஒண்ணு என் கையில என் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ಇವತ್ತು ನಿನ್ನನ್ನು ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ದೇವರು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. உன் தலையை உன்னை விட்டு நான் எடுப்பேன். ನಿನ್ನ ತಲೆ ನಿನ್ನೆ ಬಿಟ್ಟು ತೆಗೆದು ಹಾಕುವನು. உன் இடுப்புல இருக்கிற பட்டயத்தை எடுத்து உன் தலையை நான் துண்டிப்பேன். ನಿನ್ನ ಸೊಂಟದಲ್ಲಿ ಇರುವ ಖಡ್ಗವನ್ನು ತೆಗೆದು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் அதை நான் போடுவேன். ಆಕಾಶದ ಪಕ್ಷಿಗಳು ಕಾಡಿನ ಮೃಗಗಳು ಅದನ್ನು ಊಟವಾಗಿ இஸ்ரவேல் தேவன் ஒருவரே என்று, ಇಸ್ರೇಲ್ ದೇವರು ಒಬ್ಬರೇ ಎಂಬುದಾಗಿ இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லாரும் அவரை துதிப்பார்கள், ஆராதிப்பார்கள். ಎಲ್ಲರೂ ಸ್ತುತಿ ಮಾಡುವವರು. யுத்தம் கர்த்தருடையது, ಯುದ್ಧವು ದೇವರದು. ஹalleluya. 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 47வது வசனத்தை தெளிவா சொல்லுகிறார். 47 வாக்கு, யுத்தம் கர்த்தருடையது, ಯುದ್ಧವು ಕರ್ತನದು, அவர் உங்களை எங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ தேவ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವನು. பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும்
ರಕ್ಷಿಸುವವರಲ್ಲ. ದೇವರು ಖಡ್ಗದಿಂದ ಪಟ್ಟೆಯಿಂದ ರಕ್ಷಿಸುವವರಲ್ಲ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அவர் உனக்காக எனக்காக யுத்தம் செய்வார். ಆತನು ನಿಮಗಾಗಿ ನಮಗಾಗಿ ಯುದ್ಧ அந்த ಮಾಡುವರು. யுத்தம் மகிமையாய் மாறும். ಆ ಯುದ್ಧ ಮಹಿಮೆ ಆಗುತ್ತದೆ. நீ ஒன்றுக்கு கவலைப்படாத. ಯಾವುದಕ್ಕೆ ಚಿಂತೆ ಪಡಬೇಡ. மனுஷன் எதை வெட்டுகிறானோ ಮನುಷ್ಯ ಯಾವುದನ್ನು அவள ಕೊಯ್ಯುತ್ತಾನೋ கண்டிப்பா விழுவான். ಅದರಲ್ಲೇ ಬೀಳುತ್ತಾನೆ. நீ அவனை பத்தி எரிச்சல் அடையாத. ಅವನ ಕುರಿತು அவனை ಉರಿಗೊಳ್ಳಬೇಡ. பத்தி கோபப்படாத. அவன சண்டைக்கு போகாத. ಸಭೆಗೆ ಹೋಗಬೇಡ. அவனை பார்த்து முறைச்சு பார்க்காத. ಅವನು ಗುರಾಯಿಸಿ ನೋಡಬೇಡ. சாபமான வார்த்தையை சொல்லாத. ಶಾಪವಾದ ಮಾತು ಹಾಕಬೇಡ. கர்த்தரை மகிமைப்படுத்து. ದೇವರನ್ನೇ ಗಣಪಡಿಸು. யுத்தம் கர்த்தருடையது. ಇದು ದೇವರದು. சொல்லு கர்த்தருடையது. ದೇವರದು. யுத்தம் கர்த்தருடையது. யுத்தವು ದೇವರದು. அவர் எனக்காக யுத்தம் செய்வார். ಆತನು ನನಗೆ ಯುದ್ಧ ಮಾಡುವನು. எனக்குள்ள இருக்கிற தேவனை நான் ஆராதிக்கும்படியும் ನನ್ನೊಳಗೆ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೂ இந்த பூலோகத்தில் இருக்கிற சகல ஜனத்தாரும் கர்த்தரை ಈ ஆராதிக்கும்படியாகவும் ಭೂಲೋಕದ ಸಕಲ ಜನ ದೇವರನ್ನು இன்றைக்கு ಆರಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೂ கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். ಇವತ್ತು ದೇವರು ನನಗೆ ಯುದ್ಧವನ್ನು என்று ಮಾಡುವವರು. கர்த்தருடைய பாதத்தை நீ காத்திருப்பாயானால் ಹೀಗಾಗಿ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ உன் ಇರುವುದಾದರೆ சத்துரை உன் கையில கர்த்தர் கொடுப்பார். ನಿನ್ನ ಸಂತಾನ ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ದೇವರು உன் ಕೊಡುವರು. சத்துரை உன் கையில கொடுப்பார். ನಿನ್ನ ಶತ್ರುಗಳು ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ நீ ಕೊಡುವರು. அவர்களை அழித்து போடுவார். ನೀನು ಅವರನ್ನು ಅಳಿದಾಕುವೆ. ஹல்லேலூயா. இந்த கோலியாத்துக்கு தெரியாது. ಈ ಗೋಲಿಯಾತನಿಗೆ இந்த ಗೊತ್ತಿಲ್ಲದಿಲ್ಲ. கோலியாத் அறியாது இருந்தா ಈ ಗೋಲಿಯಾತ್ ತಿಳಿದೇ ಇದ್ದನು. தன் பட்டயம் தன் தலையை வெட்டும் என்று. ತನ್ನ ಖಡ್ಗವು ತನ್ನ ತಲೆಯನ್ನು ಕೊಯ್ಯುತ್ತದೆ ஆனா ಎಂಬುದಾಗಿ கர்த்தருக்கு தெரியும். ಅದು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. ஹல்லேலூயா. ஹalleluya. அவன் எதை சொல்லுகிறானோ எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுப்பான் என்று கர்த்தருக்கு தெரியும். ಅವನು ಯಾವುದನ್ನು ಬಿತ್ತುತ್ತಾನೆ ಯಾವುದನ್ನು ಕೊಯ್ಯುತ್ತಾನೆ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೆನ್ ಹೇಳುವಿರಾ? நல்ல சத்தத்தை உயர்த்தி மூன்றாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். இஸ்ரவேலை அடிமைப்படுத்தின பார்வோன் ಇಸ್ರಾಯೇಲರ ದಾಸತ್ವದಲ್ಲಿ ನಡೆಸಿದ ಫರೋಹನು அறியவில்லை ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ தனக்கும் தலைச்சம் பிள்ளைகள் சாகும் என்று. ತಮಗೆ ಇರುವಂತ ತಲೆಯ ಮಕ್ಕಳು ಸಾಯುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஒரு ஆமென் சொல்லுங்க. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ அங்க 8ஆம் வசனத்தை பாருங்க. ಅಲ್ಲಿ 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು யோசேப்பை அறியாத புதிய ஒருவன் ಯೋಸೇಫಿಗೆ ಗೊತ್ತಿದ್ದ ಒಂದು ಹೊಸದಾದ ಒಂದು ಅರಸನು எகிப்திலே தோன்றினான். ಅವನು ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಬಂದನು. ஹல்லேலூயா. அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರ பெருகி ಜನರು கொண்டிருப்பதை கண்டான். ಅಲ್ಲಿ ಗುತ್ತಕದಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ಕಂಡನು. அவளுக்குள்ளே பலவான்கள் இருப்பதை கண்டான். ಅವರ ಒಳಗೆ ಬಲಿಷ್ಠರು ಇರುವುದನ್ನು ಕಂಡರು. அவர்கள் பலசாலிகளாய் இருந்தார்கள். ಅವರು ಬಲಿಷ್ಠರಾಗಿದ್ದರು. இது இந்த எகிப்து மன்னன் கண்டபோது ಇದನ್ನು ಐಗುಪ್ತ ಅರಸನು ಕಂಡು நம்முடைய ஜனங்களை ನಮ್ಮ ಜನರು ஒருவேளை யுத்தம் என்று வந்தால் ಯುದ್ಧ ಅಂತ ಬಂದರೆ நம்ம ஜனங்களை இவர்கள் வீழ்த்தி விடுவார்கள். ನಮ್ಮ ಜನರು ಇವರು அதனால் ಬೇರ್ಪಡಿಸಬಿಡುತ್ತಾರೆ. நம் ஜனம் மட்டும்தான் பெருகி இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಜನರು ಮಾತ್ರ இந்த ಎತ್ತಿಸಿರಬೇಕು. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி இருக்க கூடாது என்று ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಎತ್ತಿಸಿ தன் ಇರಬಾರದು இருதயத்தில் எண்ணி ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ தன் ನೆನೆಸಿಕೊಂಡು ஜனங்களை அடிமையாக மாற்றுகிறார். ತನ್ನ ಜನರು ಗುಲಾಮನಾಗಿ இஸ்ரவேலின் ஜனங்களை அடிமையாக மாற்றுகிறார். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ದಾಸತ್ವದಲ್ಲಿ தன் ನಡೆಸುತ್ತಾನೆ. ஜனங்கள் பெருக வேண்டும். ದೇವರು ಎತ್ತಿಸಬೇಕು. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன குறைய வேண்டும். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಕಡಿಮೆ ಆಗಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். அதற்காக ಅದಕ್ಕಾಗಿ அவங்களுக்கு வேலைகளை கொடுக்கிறான். ಅವರು ಕೆಲಸವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. என்ன வேலை கொடுக்கிறான்? ಯಾವ ಕೆಲಸ? சுமை சுமக்கிற வேலையை கொடுக்கிறான். ಅವನು ಭಾರ ಒತ್ತುವುದು. சாந்து குலைக்கிற வேலையை கொடுக்கிறான். ಅವರು ಮಣ್ಣನ್ನು ಸೇಡು ಕಳಿಸುವುದು. செங்கல் அறுக்கிற வேலையை கொடுக்கிறான். ಅವರು ಇಟ್ಟಿಗೆ ಕೊಯ್ಯುವ ಕೆಲಸವು. நீங்க இந்த 1ஆம் அதிகாரத்துல ಈ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 8ஆம் வசனத்திலிருந்து 8ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 9ஆம் வசனம் தொடங்கி 9ನೇ ವಾಕ್ಯ 15 வசனங்கள் வரையிலும் 15ನೇ ವಾಕ್ಯ இங்க ತನಕ அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுக்கிறான். ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಅವರಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அங்க பாருங்க, ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ, அவர்கள் அதை கொடுக்கும் பொழுது ಅವರಿಗೆ ಅದನ್ನು அவர்கள் ಕೊಡುವಾಗ பெருகி கொண்டுதான் இருக்கிறார்கள். ಅವರು ಹೆಚ್ಚಿಸುತ್ತಾನೆ ಇದ್ದರು. இப்ப 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 16, 17, 18 ನೋಡುವಾಗ நல்லா கவனிங்க. அந்த 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப 16ஆம் வசனம் படிங்க. நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளைகளானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். ஆமென். இப்ப மருத்துவச்சிகளை அழைத்து ಇವಾಗ ವೈದಿಕರನ್ನು ಕರೆಸಿ, இந்த மருத்துவச்சிகளை அழைத்து ಈ ವೈದಿಕರನ್ನು ಕಳಿಸಿ இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறதை பார்த்து ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಹೆಚ್ಚಾಗುವುದನ್ನು ನೋಡಿ இந்த இஸ்ரவேல் ಜನக்குள்ள பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாம் சாவடிச்சு போட்டுருங்க, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನ ಎತ್ತಿಸಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಗಂಡು ಮಕ್ಕಳು ಕೊಂದಾಕರಿ, பெண்கள் எல்லாம் உயிரோட விட்டுருங்கன்னு சொல்லுகிறார். ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಪ್ರಾಣವಾಗಿಡಿರಿ. 17ஆம் வசனம் பாருங்க. 17ನೇ மருத்துவச்சிகளோ ಆದ್ರೆ ಈ ವೈದಿಕರು தேவனுக்கு பயந்ததுனால் ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟಿದ್ದಲ್ಲಿ எகிப்தின் ராஜா
தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் அரசன் தனக்கு ಮಾಡುವಂತ ಆಜ್ಞೆ ಅವರು ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். ಗಂಡು ಮಕ್ಕಳೆಲ್ಲರನ್ನು ಉಳಿಸಿದರು. அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவர்களை அழைப்பித்து ಅದನ್ನು ಐಗುಪ್ತ ಅರಸನ್ನು ಅವರನ್ನು ಕರೆಸಿ நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டார். ನೀವು ಗಂಡು ಮಕ್ಕಳು ಪ್ರಾಣವಾಗಿ ಉಳಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அதற்கு மருத்துவச்சிகள் ಅದಕ್ಕೆ ಆ பார்வோனை நோக்கி ಫರೋಹನನ್ನು எபிரெய ஸ்திரீகள் ಇಬ್ರೇಸಿಯರು எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, ಐಗುಪ್ತ ಸ್ತ್ರೀಯರಾಗಿಲ್ಲ, அவங்க நல்ல பலமுள்ளவர்கள். ಅವರು ಹೆಚ್ಚಾಗಿರುವಂತ ಬಲಸ್ಥರಾದವರು. மருத்துவச்சிகள் அவரிடத்திற்கு போகும் முன்னே ಆ ವೈದ್ಯಕರು ಅವರ ಮುಂದೆ ಹೋಗೋದಕ್ಕೆ அவர்கள் பிரசவமாகிறார்கள் என்றால் ಅವರು ಹೆರಿಕೆ ಆಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ இஸ்ரவேல் பெண்கள் எல்லாம் ಇಸ್ರೇಲ್ ಹೆಂಗಸೆಲ್ಲ இந்த நாள் போல கிடையாது. ಈ ರೀತಿಯಾಗಲ್ಲ, அறுவை சிகிச்சை கிடையாது, ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಪರೇಷನ್ நார்மல் ಮಾಡುವುದಿಲ್ಲ, டெலிவரி தாங்க. ನಾರ್ಮಲ್ ಡೆಲಿವರಿ. இந்த காலத்துல பாருங்க ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡಿ எல்லாமே 60 ಎಲ್ಲ 60. ஆமென். ಆಮೆನ್. அறுத்து குமிக்கிறதா இந்த காலத்துல. ಎಲ್ಲ ಕೊಯ್ದು ಆಪರೇಷನ್ அந்த ಮಾಡುವುದು காலத்துல அப்படி கிடையாது. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಆಗಲ್ಲ. ஆனாங்க என்ன சொல்றாங்கன்னா ಅಲ್ಲಿ ಏನ್ அந்த ಹೇಳ್ತಾರೆ? குல பெண்மணிக்கு பலமா இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. ಅವರೆಲ್ಲ ಬಲವಾಗಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. நான் இத நம்புறேங்க. ನಾನು ಇದನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ. எங்க ஊர்ல நான் ஊர்ல இருக்கும்போது ನಾವು ಊರಲ್ಲಿ ಇರುವಾಗ ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால ಸೇವೆಗೆ ಮುಂಚಿತವಾಗಲೇ ஆபரேஷன் பண்ணி அங்க குழந்தை பிறதை நான் பார்த்ததே இல்ல. ಆಪರೇಷನ್ ಮಾಡಿ ಮಗು ಹುಟ್ಟಿದ எல்லாம் ನೋಡಿಲ್ಲ. நார்மல் குழந்தை பிறக்கிறத நான் ಎಲ್ಲ பார்த்தேன். ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ಇರುವವರು. அததான் நான் கேட்டிருக்கிறேன். ಅದನ್ನ ನಾನು ಕೇಳಿದ್ದೇನೆ. ஆனா இப்ப உள்ளதெல்லாம் கவனிங்க, ಇವಾಗ ಗಮನಿಸಿರಿ, எல்லாம் 60 ಎಲ್ಲ ಕೊಯ್ಯೋದೆ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. எங்க ஊர்ல நான் அதெல்லாம் பார்த்திருக்கிறேன். ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ನಾನು ಇದೆಲ್ಲ ನೋಡಿದ್ದೇನೆ. பாருங்க, குழந்தை பெற்ற 3வது நாள் இல்ல 5வது நாள் 9வது நாள் வேலைக்கு போயிருவாங்க. ಮಗು ಏರಿದ ಕೂಡಲೇ 3 ದಿನ 6ನೇ ದಿನ ಅಂತ அது ಕೆಲಸಕ್ಕೆ பெரிய ಹೋಗ್ತಾರೆ. உயர்ந்த மலை மேல ஏறி வேலை செய்வாங்க. ಅವರು ಎತ್ತರವಾದ ಬೆಟ್ಟ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವವರು. இப்பெல்லாம் பாருங்க 6 மாசம் 9 மாசம் அந்த பெண் அந்த அம்மா வீட்ல தான் இருக்கணும். ಈಗಲ್ಲ 6 ತಿಂಗಳು 9 ತಿಂಗಳು ಆ ಹೆಣ್ಣು ತಾಯಿ ಮನೆಯಲ್ಲಿ தொட்ட ಇರಬೇಕು. வேலை கூட செய்ய கூடாது. ಒಂದು ಯಾವ ಮುಟ್ಟಿದ ಕೆಲಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ. படுக்கையிலே சாப்பாடு வரணும். ಆಸ್ತಿಯಲ್ಲೇ ಊಟ எல்லாமே ಬರಬೇಕು. படுக்கையிலே தான். ಎಲ್ಲ ಆಸ್ತಿಯಲ್ಲೇ. பின்னாட்கள இந்த பெண்மணி நல்லா சுகமா இருக்கணும். ಹಿಂದೆ ಕಾಲದಲ್ಲಿ ಹೆಂಗಸು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು. இப்பெல்லாம் லேட்டஸ்ட் ஏதோ வந்துட்டு இருக்குது. ಇವಾಗ ಲೇಟೆಸ್ಟ್ ಏನೆಲ್ಲ தாய்ப்பால் கூட மகளுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்க பெண்கள் இப்ப இல்ல. ತಾಯಿ எல்லாம் மிஷின். ಎಲ್ಲ மிஷின்ல எல்லாமே ஆயிட்டு இருக்கு. இப்போ ಎಲ್ಲ ಮಿಷಿನ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. எப்படிப்பட்ட காலம் வந்துருச்சு பாருங்க. ಯಾವ ರೀತಿ ಕಾಲವಾಗಿದೆ. தாய்ப்பாலை கொடுத்து குழந்தைகளை வளர்க்கிற எத்தனை தாய் இன்னைக்கு இருக்கிறாங்க. ಒಂದು ತಾಯಿನ ಎದೆ ಹಾಲು ಕೊಟ್ಟು எல்லாம் இன்னைக்கு மிஷின்ல கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ಎಲ್ಲ ಮಿಷಿನ್ ಅಲ್ಲಿ அந்த பிள்ளைக்கு எப்படி சத்துவம் வரும், ಆ ಮಗುಗೆ ಹೇಗೆ அந்த பிள்ளைக்கு எப்படி பலன் வரும், ಆ ಮಗು ಹೇಗೆ அந்த ಬಲ பிள்ளைக்கு ಬರ್ತದೆ, எப்படி ஆரோக்கியம் வரும், ಅವರು ಹೇಗೆ அந்த ಆರೋಗ್ಯವಾಗಿರ್ತಾರೆ, பிள்ளை வளர்கிற நாட்களிலே ತಮ್ಮ ಮಕ್ಕಳು ಬೆಳೆಯುವಂತ எப்படி புஷ்டியா ದಿನಗಳಲ್ಲಿ இருக்க முடியும். ಹೇಗೆ இன்னைக்கு ಪುಷ್ಟಿಯಾಗಿರ್ತಾರೆ. உலக ரீதியான கண்ட பொருட்களை கொடுத்து கலரை மாத்தி நல்ல பிள்ளைகளை குண்டாக்கி சோத்த போட்டு வளர்த்து நாளைக்கு அந்த பிள்ளை ஓட முடியாது. அப்படி நலிச்சு ஓடும். ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಬೇಡವಾದ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಕೊಟ್ಟು ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನೆಲ್ಲ ಕೊಟ್ಟುಬಿಟ್ಟು ಆ ಬುಷ್ಟಿಯಾಗಿ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ನಡೆಯುವಂತದಾಗಿ ನೀವು ಮಾಡುತ್ತೀರಾ. ஹல்லேலூயா. பிள்ளைங்களை அன்பு காட்டுவதுதான், வேண்டான்னு சொல்ல. ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಬೇಕು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ எந்த விதத்துல அன்பு காட்டணும், ಯಾವ ರೀತಿ எப்படி அன்பு காட்டணும், ಹೇಗೆ ಪ್ರೀತಿಸಬೇಕು. சோத்த போட்டு இல்லங்க, ಊಟ ಹಾಕಿ ಅಲ್ಲ, அறிவுத்திறனை கொடுக்கணும். ಬುದ್ಧಿಯನ್ನು ಕೊಡಬೇಕು. சிலர் படிப்பு கொடுத்தா போதும், ಕೆಲವರು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ சிலர் ಕೊಟ್ಟು சோறு போட்டா போதும், ಕೆಲವರು ಊಟ ಹಾಕಿ ಬಿಟ್ರೆ சிலர் ಸಾಕು, துணி உடுத்தினா போதும், ಕೆಲವರು ಬಟ್ಟೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ರೆ சிலர் ಸಾಕು, அழகு படுத்தினா போதும். ಕೆಲವರು ಆಳೆ ஐயா, வேதம் என்கிற ஞானத்தை கொடுத்து பார். ಸತ್ಯ ವಾಕ್ಯ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ನೋಡು. அந்த ஞானத்தை கொடுத்து பார். அந்த நாட்களில் அந்த பிள்ளையுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் பாருங்க. ಆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ಮಕ್ಕಳ ಬೆಳವಣಿಗೆ ಹಿಂದೆ ಕಾಲದಲ್ಲಿ ಹೇಗಿರುತ್ತೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது சுகமாய் அற்புதமாய் வளரும். ಅದು ಸುಖವಾಗಿ ಅದ್ಭುತವಾಗಿ ಜೀವಿಸುತ್ತದೆ. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ಇಲ್ಲಿ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕಾದ ஹல்லேலூயா. ஆமென். அந்த பெண்கள் எல்லாம் பலசாலியா இருக்கிறாங்க, ಆ ಹೆಂಗಸೆಲ್ಲ பலமுள்ளவளா இருக்கிறாங்க. ಅವರು ಬಲವುಳ್ಳವರಾಗಿ போறதுக்கு முன்னே என்ன பண்றாங்க? ನಾವು ಹೋಗೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಲೇ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவங்க பிள்ளைகளை பெற்றுறாங்க. ಅವರು ಮಕ್ಕಳನ್ನು அதை ಇರುತ್ತಾರೆ. கேட்ட இந்த பார்வோன் ಅದನ್ನು ಕೇಳಿದ ಫರೋಹನು இப்ப என்ன சொல்றார் பாருங்க. ಇವಾಗ ಏನ್ ಹೇಳಿದಾರೆ ನೋಡಿರಿ. அந்த என்ன சொல்லுகிறார்கள்? அடுத்த வசனம் பார்ப்போம். மருத்துவச்சுகளோட தேவன் பயந்ததினாலே எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோட காப்பாற்றினார்கள். அதனால எகிப்தின் ராஜா மருத்துவச்சுகளை அழைப்பித்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோட காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சுகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்தின் ஸ்திரீகளை போல அல்ல, அவர் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சுகள் அவர்களிடத்தில் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்ததாகும் என்றார்கள். ஆமென். இது நிமித்தம் தேவன் மருத்துவர்களுக்கு
நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியாயும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். இன்னைக்கு மருத்துவர்கள் இன்னைக்கு உள்ள நிலைமையில எப்படி இருக்கிறாங்க? வைத்தியர் இன்னைக்கு சொல்லவே முடியாது. மருத்துவர்கள் ஒரு சிலர் தான் உண்மையா இருக்கிறாங்க. அந்த காலத்துல உண்மையா இருந்த மருத்துவர்கள் அடுத்து பாருங்க. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்களுக்கு எல்லாரும் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அப்ப அந்த குழந்தை பெற்றுக்கிற அந்த தாய்களுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அந்த தகப்பனுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். பிள்ளையை 10 மாசம் சுமக்கிற பிள்ளையை தூக்கி அம்மையே குளத்துல போட போறாங்க, தண்ணியில எரிய போறாங்க, சாகடிக்க போறாங்க என்ற ஒரு பயம் அங்கலாய்ப்பு இருந்திருக்கும் அல்லவா? ತಿಂಗಳು ಮಗುವನ್ನು ಏತು ಅದನ್ನು ಕೊಲೆ ಮಾಡ್ತಾರೆ, ನೀವು ನದಿಯಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾರೆ, ಕೊಂದು ಹಾಕುತ್ತಾರೆ, ಎಷ್ಟೊಂದು ಭಯ ಇರುತ್ತದಲ್ಲವಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமென் ஆமென். ஆனால் கர்த்தரின் மகிமை பார்வோனுக்கு முன்னே கொண்டு வருகிறார். ಫರೋಹನ ಮುಂದೆ ಬಂದಿತು. இப்ப யாத்ராகமம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மோசனகாண்ட 11 அத்தியாயம் ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. அங்கே 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை படிங்க. சீக்கிரமா முடிக்க போகிறேன். அப்பொழுது சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளைகளும் யந்திரமறைக்கும் தலைப்பிள்ளை முதல் யந்திரமறைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேரானதும் மிருக ஜீவன்களிலும் தலையீற்று அனைத்தும் சாகும் என்று உயிரை ஆமென். ஹல்லேலூயா. இங்க என்ன கட்டளை வருகிறது? மோசே இடத்துல கர்த்தர் சொல்றாரு, ஆமாப்பா இப்படி நான் செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? பார்வோனுடைய தலைப்பிள்ளைகள் முதல் அடிமை பெண்களுடைய தலை பிள்ளைகள் வரை மிருக ஜீவன்கள் முதல் தலையீற்றாய் இருக்கிற யாவதும் எல்லாம் சாகும் என்றார். அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலமும் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும் என்று சொன்னார். இங்கே பார்வோனை குறித்தும் பார்வோனின் மக்களை குறித்தும் பார்வோனிடத்தில் இருக்கிற மிருக ஜீவன்களை குறித்தும் பார்வோனிடத்தில் மாவரைக்கிற அல்லது வேலை செய்கிற அனைத்து பேரை குறித்தும் ಪರವನ ಹತ್ರ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ಒಂದು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಜನರಿಗೆ ಹೇಳುವಂತದಾಗಿ ಇರುವಂತ ಮೋಸೆ இடத்துல சொல்றாரு. ಮೋಶೆ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾರೆ, தலைச்ச பிள்ளைகள் எல்லாம் சாகும். ಎಲ್ಲ ಚೂಚಲ ಮಗು அது ஆடு மாடானாலும் சரி மனுஷனானாலும் சரி, அது ಕುರಿ ಆದ್ರೂ ಸರಿ ಮನುಷ್ಯ ವ್ಯಕ್ತಿ ಆದ್ರೂ ಸರಿ. என்ன சொல்றாரு தெரியுங்களா? எகிப்து எங்கும் ஐகுப்த தேசம் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல், ಮುಂದೆ ಹಿಂದೆ ಯಾವತ್ತಿನ ದೊಡ್ಡ ಕೂಗು. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஒரு ஆமென் சொல்லுங்களே. அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்களே. ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. இப்ப 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இங்க கர்த்தருடைய வார்த்தை இங்கே மோசேக்கு வந்து விட்டது. இப்போ 12ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் தொடங்கி நீங்க பாத்தீங்கன்னா இங்க மோசே கர்த்தர் சொன்ன வார்த்தையை பார்வோனுக்கு பார்வோனின் ஜனங்களுக்கு அறிவித்தாயிற்று. ಇಲ್ಲಿ ಮೋಸೆ ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತು ಪರವನ ಜನರಿಗೆ ಹೇಳಿ ಆಯ್ತು. ஆனால் பார்வோனுடைய மனமோ ಆದ್ರೆ ಪರವನ ಹೃದಯವು மாறவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைக்குள்ளே வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ಜನರು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇಟ್ಟನು. இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்துவதை விடவில்லை. இஸ்ரவேல் ಜನರು ಹಿಂಸೆ ಪಡಿಸೋದು ಬಿಟ್ಟಿಲ್ಲ. இப்போ இங்க நடக்கிறது என்ன? ಇಲ್ಲಿ ನಡೆಯುವುದು ಏನು? ஆண்டவர் மோசேயிடம் சொல்றாரு, ದೇವರು ಮೋಶೆ ಬಳಿ இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா கூடாரத்திலும் இஸ்ரவேல் ಜನರ எல்லா ಗುಡಾರದಲ್ಲಿಯೂ நிலைக்கதவுல ரத்தத்தை பூசு. ನೆಲೆ ಬಾಗಿಲ ರಕ್ತವನ್ನು ಸಾಕು. எந்த கதவுல ரத்தம் பூசாது இருக்கிறதோ ಯಾವ ಬಾಗಿಲ ರಕ್ತ ಹಾಕಿಲ್ಲವೋ அந்த வீட்டிலுக்கு தலைச்ச பிள்ளைகள் சாகும். ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಚುಚ್ಚಲ ಮಕ್ಕಳು ಸಾಯುತ್ತಾರೆ. மோசேக்கு கட்டளை பிறந்தது. ಮೋಸೆಗೆ ಆಜ್ಞೆ ಬರುತ್ತದೆ. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார். ಮೋಸೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದಾನೆ. அதன் பிரகாரம் அங்கே நடந்தார்கள். ಆ ನಂತರ ಪ್ರಕಾರ ஆனா பார்வோனின் கூட்டமும் பார்வோனின் ஜனங்களும் ಅದರ ಪರವನ ಗುಂಪು இதற்கு ಜನರು செவி கொடுக்கவில்லை. ಇದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡಲಿಲ್ಲ. இந்த மோசேயின் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. ಈ ಮೋಸೆ ಮಾತು ஒரு முறை ரெண்டு முறை அல்ல, ಒಂದು ಬಾರಿ ಎರಡು ಬಾರಿ ಅಲ್ಲ, 9 முறை செவி கொடுக்கவில்லை. 9 ಬಾರಿ ಕಿವಿ ಕೊಡಲಿಲ್ಲ. 10வது முறையும் செவி கொடுக்கவில்லை. 10ನೇ ಬಾರಿ ಕಿವಿ ಕೊಡಲಿಲ್ಲ. ஒவ்வொரு தடையும் இருதயம் கடினப்பட்டது. ಒಂದು
மோசேயின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பே ஆராதனை செய்வதற்கு பார்வோனை சார்ந்தவர்கள் தடையாய் இருந்தார்கள். ಮೋಸೆ ದೇವರಿಗೆ ಆರಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪರವನ ಜನರನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆனால் இங்கே நடக்கிற ஒரு காரியம் என்ன? ಆದರೆ ಇಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವೇನು? படிப்போம் 29வது வசனத்தை பார்க்கும் பொழுது நடு ராத்திரியிலே சிங்காசனம் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்குக்கு சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேரானதையும் மிருகங்களின் தலையீட்டானதையும் கர்த்தர் அழித்தார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் ಅವರ ಸಕಲ ಸೇವಕರಲ್ಲಿಯೂ எகிப்தர் யாவரும் ஐகுப்தவர் ಎಲ್ಲರೂ ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಎದ್ದೊಳ್ಳಿ மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. ಮಹಾ ಕೂಗು ಐಗುಪ್ತದಲ್ಲಿ சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ಸಾವಿಲ್ಲದವ ಮನೆ ಒಂದು ಇಲ್ಲ. ஹalleluya. இதுதான் ஐயா ஆரம்பத்திலும் நடந்தது. இதே தான் ஆரம்பத்தில் நடந்தது. இந்த பார்வோன் தான கட்டளையிட்டா பரவோன் தான் ஆజ్ఞೆ ಮಾಡಿದನು. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருக கூடாது என்று சொல்லி இஸ்ரவேல் ಜನರು ಹೆಚ್ಚಾಗಬಾರದು ಅಂತ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அழுது புலம்பி இருப்பார்கள். ಆಗ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಹೇಗೆ ಅತ್ತು ಗೋಳಾಡಿದ್ದಾರೆ. இன்றைக்கு நீ கர்த்தருடைய சமூகத்தில் அழுகிறாயா? தேவರ சமூகத்தில் அழுதியா? புலம்பம் பெரிதா இருக்கிறதா? யார் நிமித்தம் நீ அழுதுகிட்டு இருக்கிற? யார் நிமித்தம் அழுதா இದ್ದೀயா? யார் நிமித்தம் நீ அழுதுகிட்டு இருக்கிற? யாருಗೋಸ್ಕರ ಅಳುತ್ತಾ ಇದ್ದೀಯಾ? சாத்தான் நிமித்தமா? சாப நிமித்தமா? மனுஷ நிமித்தமா? மனுஷ நிமித்தமா? ஒரு ரத்த சம்பந்தங்கள் நிமித்தமா? ரத்த சம்பந்தங்கள் இல்ல நிமித்தமா? பரிசுத்தவான்கள் நிமித்தமா? பரிசுத்த பக்தர்கள் யார் நிமித்தம் நீ அழுது கொண்டிருக்கிற? யார் நிமித்தம் நீ அழுதா இದ್ದೀயா? உன் அழுகைக்கு பலன் வரும். ನಿನ್ನ அழுவிಕೆ ಉತ್ತರ ಬರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. நீ அழும் பொழுது யாரும் உன்னை கண்டு காணாமல் போயிட்டாங்களா? ನೀನು ಅಳುವಾಗ ಯಾರು ಕಂಡು ಕಾಣದೆ ಹೋಗಿದ್ದಾರಾ? நீ அழுகிறதுக்கு அவங்க தான் காரணமா இருந்தாங்களா? ನಿನ್ನ ಅಳುವುದಕ್ಕೆ ಅವರೇ ಕಾರಣವಾಗಿದ್ದಾರಾ? இப்ப அவங்களுடைய நிலைமை என்ன? ಅವರ ಸ್ಥಿತಿ ಏನು? அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் ಆಹಾ ಪರಹೋನ ಅವನ ಸಕಲ ಕೆಲಸ எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். ಐಗುಪ್ತರು ಎಲ್ಲ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಎದ್ದೋಳಿ மகா கூக்குரல் ಮಹಾ ದೊಡ್ಡ ಕೂಗುವ எகிப்திலே உண்டாயிற்று. ಗೋಳಾಡುತ್ತಾ ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಉಂಟಾಯಿತು. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ಸಾವಿಲ್ಲದ ಒಂದು ಮನೆಯೂ ಇರಲಿಲ್ಲ. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, உனக்கு யார் என்ன சதி செய்தாலும் ನಿನಗೆ ಯಾವುದು ಕೇಡು ಮಾಡಿದ್ರು ಸರಿ, நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது ನೀನು ಅತ್ತು ಗೋಳಾಡುವಾಗ கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். ದೇವರು ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். ದೇವರು ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. உனக்கு ஒரு நாளை வைத்திருப்பார். ನಿನಗೆ ಒಂದು ದಿನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அன்றைக்கு உனக்காக அவர் ஃபைட் பண்ணுவார். ಆವತ್ತು ನಿನಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವವರು. அன்றைக்கு உனக்காக அவர் யுத்தம் செய்வார். ಆವತ್ತು ನಿನಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಮಾಡುವವರು. ஒருத்தனை கூட விட்டு வைக்க மாட்டார். ಒಬ್ಬರು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ರಾತ್ರಿಯಲ್ಲಿ அவன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து ಅವನು ಮೋಶೆ ಆರೋನನ್ನು ಕರೆಸಿ, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரர் எழுந்து ನೀವು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಎದ್ದೊಳಿ என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் ನನ್ನ ಜನರ ಬಿಟ್ಟು ಹೊರಟು ಹೋಗಿರಿ. நீங்கள் சொன்னபடியே ನೀವು ಕೇಳಿದಕೊಂಡೆಯೇ கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. ಯೆಹೋವನನ್ನು ಆರಾಧಿಸಿರಿ. நீங்க சொன்னபடியே ನೀವು ಕೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. ಕರ್ತನಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಿರಿ. தீர்க்க தரிசனமா ஊழியக்கார நிமித்தம் உனக்கு என்ன வருகிறது? ಪ್ರವಾದನಾಗಿ ಸೇವಕ ನಿಮಿತ್ತ ಏನು ಬರುತ್ತದೆ? அந்த வார்த்தையை நீ அங்கீகரிக்கிறாயா? ಆ ಮಾತು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? இந்த மாதம் 1ஆம் தேதி ಈ ತಿಂಗಳು 1ನೇ ತಾರೀಕು கர்த்தர் பேசின காரியம் என்ன? ದೇವರು ಮಾತಾಡಿದ ಕಾರ್ಯವೇನು? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் பேசின காரியம் என்ன? ದೇವರು ಮಾತಾಡಿದ ಕಾರ್ಯವೇನು? பட்டணத்தின் அழிவுகளை குறித்து சொல்லவில்லையா? ಪಟ್ಟಣ ನಾಶವನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿಲ್ಲವಾ? மழையினால் வருகிற அழிவை குறித்து சொல்லவில்லையா? ಮಳೆಯಿಂದ ಬರುವ ನಾಶವನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿಲ್ಲವಾ? மேம்பாலங்கள் உடையும் என்று சொல்லவில்லையா? ಎಲ್ಲ ಬ್ರಿಡ್ಜ್ಗಳು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ ಹೇಳಿಲ್ಲವಾ? எத்தனை பேர் வானொலி பார்த்திருக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ನ್ಯೂಸ್ ಅನ್ನು எத்தனை பேர் செய்தி கேட்டிருக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳಿದ್ದೀರಾ? நடப்பதை ஊழியக்கான கர்த்தர் தெரிவித்திருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಸೇವಕ ನಿಮಿತ್ತ ದೇವರು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. என்னோட போன்ல தொடர்பு கொண்டீர்கள். ಕೆಲವು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಫೋನ್ ಅಲ್ಲಿ சிலர் ಮಾತಾಡಿದ್ದೀರಾ. ஆமென் நியூஸ் பார்த்து அந்த நியூஸ் அப்படியே எனக்கு அனுப்பி இருக்கிறீர்கள். ಕೆಲವರು ನೀವು ನೋಡಿದ ನ್ಯೂಸ್ ಆಗಿ ನನಗೆ ಕಳಿಸಿದ್ದೀರಾ. உங்களுக்குள் பயம் இருக்கிறதா? ನಿಮಗೆ ಭಯವಿದೆಯಾ? உங்களுக்குள்ள பக்தி இருக்கிறதா? ನಿಮಗೆ ಭಕ್ತಿ ಇದೆಯಾ? இருக்கிற நாள்ல எப்படினாலும் வாழலாம் நினைச்சு ಈ ದಿನದಲ್ಲಿ ಹೇಗಾದ್ರೆ ಬದುಕೋಣ ಅಂತ கர்த்தரை விட்டு தூர போய் கொண்டு இருக்காதீர்கள். ದೇವரை ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಬಾರದು. பார்வோன் நினைத்தார், ಪರಹೋನ என்னை தவிர என் ஜனத்தை தவிர ನನ್ನ ಜನರ வேற ஒருவரும் பெருக கூடாது. இந்த பார்வோனின் நினைவுகள் என்ன? ಈ ಪರಹೋನ ನೆನಪುಗಳು தன்னை விட தன் ஜனத்தை விட ತನಗಿಂತ ಜನರಿಗಿಂತ வேற எந்த ஜாதியும் பெருக கூடாது. ಯಾವ ಜಾತಿ வேற ஒருவனுடைய அதிகாரம் இருக்க கூடாது. ಬೇರೆ ಅಧಿಕಾರ ಇರಬಾರದು. இப்படிதான் பார்வோன்
பார்வோன் நினைத்தார். ಈಗ ಫರೋಹನು ನೆನೆಸಿಕೊಂಡನು. ஆனா அவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார். ಆದರೆ ಅವರಿಗೆ ಮೇಲೆ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ. அவர் சும்மா இருக்கவில்லை. ಅವರು ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. நீ இன்றைக்கு என் ஜனத்துக்கு விரோதமா இப்படி செய்கிறாயா? ಇವತ್ತು ನನ್ನ ಜನಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೀಗೆ ಮಾಡ್ತೀಯಾ? நாளை உன் கூடாரத்தில் நடக்கும். ನಾಳೆ ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ தேவ ನಡೆಯುತ್ತದೆ. பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ದೇವರು ನುಡಿಯುತ್ತಾರೆ. உன்னால வேற ஒருத்தருக்கு அழுகை வேண்டாம். ನಿನ್ನಿಂದ ಬೇರೆಯವರಿಗೆ ಅಳುವಿಕೆ ಬೇಡ. இன்றைக்கு மாற்றிக்கொள்ளுங்க. ಇವತ್ತು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. நீ மட்டும் பெருகணும் அல்ல, ನೀನು ಮಾತ್ರ ಹೆಚ್ಚಿಸಬಾರದು. நீ மட்டும் சுகமாய் இருக்கணும் அல்ல, ನೀನು ಮಾತ್ರ ಸುಖವಾಗಿರಬೇಕಂತ ಅಲ್ಲ. கர்த்தரால் உருவாக்கப்பட்ட அனைத்து பிள்ளைகளும் சுகமாய் இருக்க வேண்டும். ದೇವರಿಂದ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಎಲ್ಲ ಜನ ಸುಖವಾಗಿರಬೇಕು. பார்வோனுக்குள்ளும் பார்வோனின் ஜனங்களுக்குள்ளும் ಫರೋಹನ ಒಳಗಡೆ ಆತನ ಜನರ ಒಳಗಡೆ இதுவரையிலும் கேட்காத கூக்குரல் எழும்பிற்று. ಇಲ್ಲಿ ತನಕ ಕೇಳದಿರುವಂತ ದೊಡ್ಡ ಗೋಳಾಟ ಉಂಟಾಯಿತು. மோசேயும் ஆரோனும் பார்த்து சொல்லுகிறார்கள், ಮೋಸೆ ಯಾರ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்களும் உங்கள் ஜனங்களும் புறப்பட்டு போய் ನೀವು ನಿಮ್ಮ ಜನರ ಹೊರಟು ಹೋಗಿರಿ, உங்கள் தேவனை நீங்கள் ஆராதியுங்கள், ನಿಮ್ಮ ದೇವರ ಯೆಹೋವನಿಗೆ ಆರಾಧಿಸಿರಿ, எங்களையும் ஆசீர்வதியுங்கள், ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ஹalleluya. ಆಮೆನ್. சொல்லுங்க ஹalleluya. கர்த்தர் எவ்வளவு பெரியவர், ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವರು, கர்த்தர் எவ்வளவு பெரியவர். ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವರು. பார்வோனுக்கு தெரியவில்லை, ಫರೋಹನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, தன்னுடைய தலைச்ச பிள்ளைகளும் சாவுன்னு தெரியல. ತಮ್ಮ ಚೂಚಲ ಮಕ್ಕಳು ಸಾಯ್ತಾರೆ ಅಂತ இஸ்ரவேல் பிள்ளைகளை சாகடிக்க நினைச்சா, ಇಸ್ರಾಯೇಲ್ ಮಕ್ಕಳು ಸಾಯಬೇಕಾಗಿ இஸ்ரவேல் ನೆನೆಸಿಕೊಂಡನು. பிள்ளைகளை சாகடிச்சா, ಇಸ್ರಾಯೇಲ್ ಮಕ್ಕಳು ಸಾಯಿಸಿದನು. ஆனா தாம் பிள்ளைகளும் சாகணும் அவனுக்கு தெரியல. ಆದರೆ ತಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸಾಯ್ತಂತ ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. இன்னைக்கு நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம். ಇವತ್ತು ನೀವು ನಾವು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. இன்னைக்கு நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம். ಇವತ್ತು ನೀವು ನಾವು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. ஆமான் நினைக்கவில்லை, ಆಮೋನ ನೆನೆಸಲಿಲ್ಲ, தான் நாட்டின தூக்கு மரத்தில் நான் சாவேன் என்று. ತಾವು ಎತ್ತಿದಂತ ಎತ್ತರ ಮರದಲ್ಲಿ ತಾವು ಸಾಯ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ கோலியாத் நினைக்கவில்லை, ಗೋಲಿಯಾತ್ ನೆನೆಸಲಿಲ್ಲ, தன் பட்டையும் தன் தலையை வெட்டும் என்று. ತನ್ನ ಕತ್ತಿ ತನ್ನ ತಲೆಯನ್ನು ಕೊಯ್ಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. பார்வோன் நினைக்கவில்லை, ಫರೋಹನು ನೆನೆಸಲಿಲ್ಲ, தன் பிள்ளை தன்னுடைய தலைச்சம் பிள்ளைகள் சாகும் என்று. ತಮ್ಮ ಚೂಚಲ ಮಕ್ಕಳು ಸಾಯ್ತಾರೆ எனக்கு அன்பான தேவச்சனமே, ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ இன்றைக்கு ದೇವಜನರೇ, நாமளும் அப்படி இருப்போம் என்றால் ನಾವಾಗಿ ಇರುವುದಾದರೆ நாளைக்கு இவர்களுக்கு நடந்ததுதான் நமக்கு நடக்கும். ನಾಳೆ ಇವರಿಗೆ ನಡೆದ ನಮಗೂ ನಡೆಯುತ್ತದೆ. நம்மளை நாம மாற்றிக்கொள்வதற்கு ನಮ್ಮನ್ನ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ இந்த நாள்ல இடம் கொடுப்போமா? ಇವತ್ತಿನ ದಿನ ಸ್ಥಳ ಕೊಡೋಣ. இந்த நாள்ல இடம் கொடுப்போமா? ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಸ್ಥಳ தேவரின் ಕೊಡೋಣ. சகலத்தின் செய்ய வல்லவர். ದೇವರಿನ ಸಕಲವನ್ನು நீ ಮಾಡಬಲ್ಲೆನು. செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ನೀವು ಮಾಡಿ ನೆನೆಸೋದು ಯಾವತ್ತೂ ತಡೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவரே, ದೇವರೇ, நீ சொல்லாகும், ನಿನ್ನ நீ ಆಜ್ಞಾಪಿಸಿದರೆ ಆಗುತ್ತದೆ. கட்டளையிட்டால் நிற்கும் என்று சொல்வீர்களா? ನೀರು ಆಜ್ಞೆ ಮಾಡಿದರೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದೀರಾ? யாரை விரல் நீட்டு குற்றப்படுத்தாதீங்க, ಯಾರ ಬೆರಳು ಚಾಚಿ ಕೊರತೆ ಹೇಳಬಾರದು, தன்னை யோக்கியவான் என்று சொல்லாதீங்க, ತನ್ನನ್ನು ಯೋಗ್ಯವಂತನಂತ ಹೇಳಬಾರದು, தன்னை பெருமைப்படுத்தி பேசாதீங்க, ತಮ್ಮನ್ನು ಹೆಮ್ಮೆ ಪಡಿಸಿ ಮಾತಾಡಬಾರದು, நான் என்ற சுயத்தை கொடுக்காதீங்க. ನಾನೆಂದು ಸ್ವಾರ್ಥ ಇಚ್ಛೆಯಿಂದ ಮಾತಾಡಬಾರದು. மனுஷன் பார்க்கல, ಮನುಷ್ಯನ ನೋಡಲಿಲ್ಲ, ஆனா மனுஷனை உருவாக்கின கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு ಆ இருக்கிறார். ಮನುಷ್ಯ ಉಂಟು ಮಾಡಿ ದೇವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. யூதாஸ் நினைக்கவில்லை, ಯೂದಾಸು ನೆನೆಸಲಿಲ್ಲ, நான் ஆண்டு கொண்டு சாவேன் என்று நினைக்கவில்லை. ನೇಣಾಕಿ ಸಾಯ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. யூதாசுக்கு ஒரு எச்சரிப்பு வந்தது, ಯೂದಾಸಿಗೆ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆ ಬಂದಿತು, உங்கள ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. யூதாஸ் கேட்கும்படி ஒரு சத்தம் வருகிறது. ಯೂದಾಸು ಕೇಳುವಂತ ಒಂದು ಧ್ವನಿ ಬರುತ್ತದೆ. என்னுடைய கையிலே பங்கு கொள்ளுகிறவன், என் ஸ்தானத்தில் கையிடுகிறவன் என்று சொல்லி ನನ್ನ ಜೊತೆಗೆ ಬಾಳುಗೊಳ್ಳು, ನನ್ನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ யூதாசுக்கு ஒரு செய்தி வருகிறது. ಯೂದಾಸಿಗೆ ಒಂದು ಸುದ್ದಿ ಬರುತ್ತದೆ. தன்னை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு ஐயோ, ತನ್ನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುವನ ಗತಿ ಏನು? அவன் பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும். ಅವನು ಹುಟ್ಟದೇ ಇದ್ರೆ ಒಳ್ಳೆದಾಗಿರುತ್ತದೆ. மார்க் 14 அதிகாரத்திலே ಮಾರ್ಕ್ 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இங்கு 18, 20, 21 சொல்லுகிறது. 18, 20, 20 ಹೇಳುತ್ತದೆ. ஆனா இந்த யூதாசோ ಅದು ಯೂದಾಸನು பெருமையை எதிர்பார்த்தான். ಹೆಮ್ಮೆಯನ್ನು ಎದುರು ನೋಡಿದನು. இயேசுவுக்கு வருகிற புகழெல்லாம் எனக்கு வரணும் எதிர்பார்த்தான். ಯೇಸುವಿಗೆ ಬರುವಂತ ಹೊಗಳಿಕೆ ನನಗೆ ಬರಬೇಕಂತ தனக்கு முன்னே செய்தி வரும் பொழுது ತನಗೆ ಮುಂದೆ ಸುದ್ದಿ ಬರುವಾಗ அது யாரோ ஒருவனை போல காட்டிக்கொண்டான். ಅದು ಯಾರೋ ಒಬ್ಬನಾಗಿ ತೋರಿಸಿಕೊಂಡನು. தன்னை உணர்வுக்குள்ள கொண்டு வரவில்லை. ತನ್ನ ಸ್ಪೆಷಲ್ಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು எத்தனை ಬಂದಿಲ್ಲ. இடத்துல அற்புதங்களை கண்டான், ಯೇಸು ಜಾಗದಲ್ಲಿ ಅದ್ಭುತವನ್ನು எத்தனை ಕಂಡನು. இடத்துல அற்புதங்களை பார்த்தான். ಯೇಸು ಜಾಗದಲ್ಲಿ ಅದ್ಭುತವನ್ನು ಕಂಡನು. இயேசு சொல்லும் பொழுது ಯೇಸು ಹೇಳುವಾಗ அவன் காது கொடுத்து கேளாதவனா, ಅವನು ಕಿವಿ ಕೊಟ್ಟು எல்லா ಕೇಳದವನಾಗಿ சீஷர்களும் சொல்வது போல ಎಲ್ಲ
ಎಲ್ಲ ಶಿಷ್ಯರು ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ நானோ என்று சொல்லும் பொழுது ನಾನಾ ಅಂತ ಹೇಳಿ இவனும் தன்னை தாழ் நானோ என்று கேட்கிறான். ಇವನು ತನ್ನನ್ನು ನೋಡಿ ನಾನಾ ಅಂತ ಕೇಳಿದನು. நீ சொல்லுகிறபடியே செய் என்றார். ನೀನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ಮಾಡು. அப்ப கூட உணர்வில்லாதவனாய் ಅದು ಸ್ಪೆಷಲ್ ಇಲ್ಲದವನಾಗಿ இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படி 30 வெள்ளி காசுகளை வாங்கிக் கொண்டு 30 ಬೆಳ್ಳಿ ಕಾಸು ತೆಗೆದುಕೊಂಡು இயேசுவை காட்டிக் கொடுக்க முற்பட்டார். ಯೇಸುವನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಜಾಟಿ ಹೋದನು. ಇವனுக்குள் பிசாசு நுழைந்தது. ಈತನೊಳಗೆ ಶೈತಾನನು ನುಗ್ಗಿದನು. ஹalleluya ஹalleluya ஆமென் 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 சொல்லுங்க. ஆமென் ஹalleluya சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். இவன் கர்த்தருக்கு முன்பாக, ಇವನು ದೇವರಿಗೆ ಮುಂದೆ, இயேசுவுக்கு முன்பாக, ಯೇಸುವಿಗೆ ಮುಂದೆ ஆமென் ಆಮೆನ್ முத்தத்தினால் இயேசுவை காட்டிக் கொடுத்தார். ಒಂದು ಮುತ್ತದಿಂದ ಯೇಸುವನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟನು. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, மத்தேயு 27:3-5 வரை பார்க்கும் பொழுது ಮತ್ತೇಯು 27:3-5 ತನಕ ನೋಡುವಾಗ அவன் மனஸ்தாபப்பட்டவனாய், ಅದನ್ನು ಮನಸ್ತಾಪಗೊಂಡವನಾய், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டிக் கொடுத்தவனாய், ಕೊರತೆಯಿಲ್ಲದ ರಕ್ತವನ್ನು ತೋರಿಸಿಕೊಂಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ, நான் பாவம் செய்தேன் என்று சொன்னவனாய், ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದೆ ಎಂದು ಹೇಳಿದವನಾಗಿ, தன் கையில் இருந்த 30 வெள்ளி காசுகளை தேவாலயத்து முன்னே எறிந்தவனாய், ತನ್ನ ಕೈಯಿಂದ 30 ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯಗಳನ್ನು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಬಿಸಾಕಿ ಬಿಟ್ಟು நாண்டு கொண்டு செத்தான். ನೇಣಾಕಿ ಸತ್ತನು. நாண்டு கொண்டு செத்தான். ಅವನು ನೇಣಾಕಿ ಸತ್ತನು. அவன் நாண்டு கொண்டு செத்தவனாய், ಅವನು ನೇಣಾಕಿ ಸತ್ತಿದವನಾಗಿ மேலிருந்து கீழே விழுந்து குடல் வெடித்து செத்து போனான். ಮೇಲಿಂದ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಕೊರಳು ಒಡೆದು வயிறு வெடித்து குடல் சிதறி போய் செத்து போனான். ಅವನು ಹೊಟ್ಟೆ ಒಡೆದು ಕೊರಳು ஒரு பரிதாப நிலை அவனுக்குள் வந்தது. ಒಂದು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಹೃದಯದೊಳಗೆ எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಜನರೇ, சில நேரம் யூதாசை போல நாம் இருக்கின்றோம். ಕೆಲವು ಸಮಯ ಯೂದಾಸನಾಗಿ யூதாசை போல புலம்புகின்றோம், ಯೂದಾಸನಾಗಿ ಗೋಳಾಡುತ್ತೇವೆ, மனஸ்தாபப்படுகிறோம். ಪಶ್ಚಾತ್ತಾಪ நான் ಪಡುತ್ತೇವೆ. இயேசுவின் பிள்ளை, ನಾನು ಯೇಸುವಿನ நான் ಮಗು, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ನಾನು பிள்ளை, ಕರ್ತನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟ நான் ಮಗು, திருவிருந்து எடுக்கிற பிள்ளை, ನಾನು ಕರ್ತನ ಭೋಜನವನ್ನು நான் கம்யூனியன் ತೆಗೆಯುತ್ತೇನೆ, எடுக்கிற பிள்ளை, ನಾನು ಕರ್ತನ ರಕ್ತವನ್ನು நான் ತೆಗೆಯುತ್ತೇನೆ, சபைக்கு சரியா வருகிற பிள்ளை. ನಾನು ಸಭೆಗೆ ಸರಿಯಾಗಿ நான் ಬರುವಂತ ஏன் ಮಗು. இந்த காரியத்தை செய்தேன்? ನಾನು ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಗೆ ಮಾಡಿದೆ? ஊழியக்காரருக்கு விரோதமா நான் செய்தேனே, ಸೇವೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ சபைக்கு ಮಾಡಿದೆನಲ್ಲ, விரோதமாய் செய்தேனே, ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ எனக்கு ಮಾಡಿದೆನಲ್ಲ, பிடிச்சவங்களுக்கு விரோதமாய் செய்தேனே, ಬೇರೆಯವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ இது ಮಾಡಿದೆನಲ್ಲ, தப்புதானே? ಇದು ತಪ್ಪು ತಾನೇ? உணர்கிறோம், ಹೀಗಾಗಿ ಸ್ಪರ್ಶಿಸ್ತೇವೆ, அதை சொல்லுகிறோம், ಅದನ್ನು ಹೇಳಿ ಅಳುತ್ತೇವೆ, ಆದರೆ மனம் திரும்ப மாட்டுகிறோம். ಮನ ತಿರುಗುವುದಿಲ್ಲ, நமக்குள்ள ஒரு இரக்கம் வரமாட்டுகிறது. ನಮ್ಮೊಳಗೆ ಕನಿಕರವು ಬರುವುದಿಲ್ಲ, மீண்டும் யூதாசை போல மாறுகிறோம். ಮತ್ತೆ ಯೂದಾಸನಾಗಿ எவ்வளவு சத்திய வார்த்தை நமக்குள் வந்தாலும், ಯೇಸು ಸತ್ಯ ಮಾತುಗಳು எவ்வளவு ಬಂದರು, தரிசனம் கேட்டாலும், ಯೇಸು ಪ್ರವಾದನೆ ಕೇಳಿದರು, முகத்தை திருப்பிக் கொண்டு, ಮುಖವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಂಡು, கோபத்தை எடுத்துக்கொண்டு, கோபವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು, எரிச்சல் அடைந்து, ಉರಿಗೊಂಡು, கோல் சொல்லிக்கொண்டு, ಹಾಡಿ ಹೇಳಿಕೊಂಡು, பொறாமைப்பட்டு, எம்மைப்பட்டு, வைராக்கியம் அடைந்து, ವೈರಾಗ್ಯದಿಂದ, இல்லாத பொல்லாததை பொய்யாய் சொல்லி, ಇಲ್ಲದೆಲ್ಲ ಸುಳ್ಳಾಗಿ ಹೇಳಿ, தங்களை பெருமைப்படுத்தி, ನಮ್ಮನ್ನು ಹೆಮ್ಮೆ தங்களுக்கு ಪಡಿಸಿ, ஒரு புகழை சேர்க்கிறோம். ನಮಗೆ ಒಂದು ಹೊಗಳಿಕೆ ಸೇರಿಸುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. நீ கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு இங்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? ನೀನು ಕ್ರೈಸ್ತ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ಏನು ಇಲ್ಲಿ ಅರ್ಥವಿದೆ? இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல் வருகிறதா? ಇವತ್ತೊಂದು ಮನ ತಿರುವಿಕೆ இவன் ಬರುತ್ತದಾ? மனஸ்தாபப்படுகிறான் தான். ಈತನು ಪಶ್ಚಾತ್ತಾಪಗೊಳ್ಳುತ್ತಾನೆ. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டிக் கொடுத்தேன் சொன்னது உண்மைதான். ಕೊರತೆಯಿಲ್ಲದ ರಕ್ತವನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟೆ ಅಂತ ಹೇಳಿದ ನಿಜವೇ? நான் பாவம் செய்தேன் என்று சொன்னது உண்மைதான். ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ ನಿಜವೇ? காசை கொண்டு தேவாலயத்தில் எரிந்தது உண்மைதான். ಆ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಬೀಸಿದ ನಿಜವೇ? பிசாசு அவனுக்குள்ள இருந்ததினால், ಸೈತಾನ ಅವನ ಒಳಗೆ ಇರುವುದರಿಂದಲೇ அவன் உண்மையான மனம் திரும்புதலே இயேசுவுக்காக ஊழியம் செய்வதற்கு அவனை விடவில்லை. ಅವನು ನಿಜವಾದ ಸೇವೆಯನ್ನು ಯೇಸುವಿಗಾಗಿ ಮಾಡಕ್ಕೆ ಬಿಡಲಿಲ್ಲ. தன் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ விடவில்லை. ತನ್ನ ಕುಟುಂಬದ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಬದುಕಕ್ಕೆ ಬಿಡಲಿಲ್ಲ. தன் சீசரோடு சேர்ந்து ஆமே கர்த்தருக்காக ஓட நினைக்கணும் என்றதை நினைக்க விடவில்லை. ತಮ್ಮ ಶಿಷ್ಯರ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ದೇವರಿಗಾಗಿ ಓಡಬೇಕಂತ மரணத்துக்கு நேராக கொண்டு போய் விட்டது. ಮರಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಯಿತು. மரணத்துக்கு நேராக கொண்டு போய் விட்டது. ಮರಣಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಹೋಯಿತು. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ನೀವು ನಾವು ಹೇಗಿದ್ದೇವೆ? இவனை போல தான் இருக்கிறோம். ಇವನಾಗೆ சின்ன ಇದ್ದೇವೆ. காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நான் ஏன் வாழணும்? நான் எதற்கு வாழணும்? ನಾನು ಏನಕ್ಕೆ ಬದುಕಬೇಕು? செத்து போலாம் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ಸೆತ್ತೋಗೋಣ ಅಂತ ಎಷ್ಟು ನೆನೆಸ್ತೀರಾ? பிசாசுக்குள்ள குடிகொண்டு கிடக்குறீங்க. ಸೈತಾನ ಒಳಗೆ ನೀವಿದ್ದೀರಾ. உடனே மனஸ்தாபத்தில் இருந்து வெளியே வந்து ஒருத்தருக்கொருத்தர் ஐக்கியம் கொள்கிறீர்களா? ತಕ್ಷಣ ಪಶ್ಚಾತ್ತಾಪದಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದು ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಐಕ್ಯತೆ ಆಗುತ್ತೀರಾ? அதே நடைதான், அதே பேச்சு தான், அதே ஸ்டைல் தான், அதே முகம் தான், அதே காரியம் தான். ಅದೇ ಮಾತೆ, ಅದೇ ಮುಖವೇ, ಅದೇ ಕಾರ್ಯವೇ. எங்கே மனம் திரும்புதே? ಎಲ್ಲಿ ಒಂದು ಮನ ತಿರುವಿಕೆ? இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கொடுப்போமா? ಇವತ್ತು ದೇವರಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. இதை மனுஷன் கண்டுபிடியான் என்று சொன்னது போல ಇದನ್ನು ಮನುಷ್ಯನು ಕಂಡುಹಿಡಿಯಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ ಅಂತ வேத வசனத்தை அறிந்தால் கண்டுகொள்கிற ஞானத்தை கொடுப்பா. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡುವ
ಕೊಡುವವರು, ಬುದ್ಧಿಯ ಕೊಡುಪಾ, ಒಂದು ಬುದ್ಧಿಯನ್ನು ಕೊಡುವರು, நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ನೀವು ಜಯ ಹೊಂದುತ್ತೀರಾ. ஹalleluya. ஹalleluya. அப்படியே கண்களை மூடுவோமா, ಹಾಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ, எல்லாம் எழுந்திருப்போமா, அப்படியே ஆண்டவரை பார்ப்போமா. ஆண்டவரே, ದೇವರೇ, ஆமான் ಆಮಾನನು ಮೊರ್ದೆಗಾಯಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ எழும்பினான், ಮೊರ್ದೆಗಾಯಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎಳೆದವನು. ஆண்டவரே, ದೇವರೇ, கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினான், ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬಂದನು. ದೇವರೇ, ಫರೋಹನು இஸ்ரவேலின் தேவனாகிய ஜனத்துக்கு விரோதமாக எழும்பினான், ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬಂದನು. ஆண்டவரே, ದೇವರೇ, யூதாஸ் உமக்கு விரோதமாக எழும்பினான், ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬಂದನು. ஐயா, தான் நாட்டி வைத்த தூக்கு மரத்திலே ತಾನು ಎತ್ತಿಟ್ಟಂತ ನೇಣಾಕುವ ಮರದಲ್ಲಿ ಆಮೆ ತಾನ್ விழப்போகிறோம் என்று அறியாதபடிக்கு இருந்தவன், ತಾನು ಬೀಳುತ್ತೀವಿ ಅಂತ ತಿಳಿದೇ ಇದ್ದವನು அதே தூக்கு மரத்தில் மரித்து போனான். ಆ ಮರದಲ್ಲಿ ಸತ್ತೋದನು. தன் இடுப்புல வைத்திருந்த பட்டயத்தில் அநேக கொன்றவன், ತನ್ನ ಸೊಂಟಲಿದ್ದ ಕಟ್ಕದಲ್ಲಿ ಅನೇಕರನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದವನು, அந்த பட்டயத்தினால் சாவோம் என்று நினைக்காதிருந்தார். ಆ ಕತ್ತೆ ತಾವು ಸಾಯ್ತೀವಿ ಅಂತ ನೆನೆಸಿಕೊಳ್ಳದೆ ಇದ್ದನು. அங்கே அவன் நினைத்த காரியம் என்ன? ಅಲ್ಲಿ ಅವನು ನೆನೆಸಿಕೊಂಡ ಕಾರ್ಯವೇನು? அதே பட்டயத்தினால் அவன் செத்தான். ಅದೇ ಕಟ್ಕದಿಂದ ಅವನು ಸತ್ತನು. ஓ, தன்னுடைய ஜனத்தை, ತನ್ನ ಜನರನ್ನು நான் தான் ஆளுகை செய்ய வேண்டும், ನಾನೇ ಆಳ್ವಿಕೆ தன் ಮಾಡಬೇಕು, ஜனம் மட்டும்தான் உயர்ந்திருக்க வேண்டும் என்று ತನ್ನ ಜನರ ಮತ್ತು ಪ್ರಾಣವಾಗಿ ஒரு பாவம் அறியாத குழந்தைகளை வெட்டி தள்ளும்படி சாகடிக்கும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களை தண்ணீரிலோ அல்லது எந்த விதத்தில் சாகடிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தானோ, நீரில் ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಂದಾಕಂತ ಆಜ್ಞೆ அதே விதத்திலே ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ பார்வோனின் சந்ததிக்குள்ளும் ஜனங்களுக்குள்ளும் வந்தது. ಫರೋಹನ ಸಂತಾನವು ಅವರ ಜನರ ಒಳಗೆ ಬಂದಿತು. எனக்கு அன்பான தேவஜனமே, ಜನರೇ, இன்றைக்கு ஒரு மனம் திரும்புவதற்கு இடம் கொடு. ಇವತ್ತು ಮನ ತಿರುವಿಗೆ ஆண்டவரே, ஆமோனை போல நான் இருக்காதபடிக்கு, கோலியாத்தை போல இருக்காதபடிக்கு, பார்வோனை போல இருக்காதபடிக்கு, யூதாசை போல இருக்காதபடிக்கு, ஆண்டவரே, உம்மை போல மாறணும் ஐயா, நான் ನಿಮ್ಮಾಗೆ ಮಾರ್ಪಡಬೇಕಯ್ಯ, உம்மை போல மாறணும் ஆண்டவரே, நான் ನಿಮ್ಮಾಗೆ ಮಾರ್ಪಡಬೇಕಯ್ಯ, நான் உம்மை போல மாறணும் ஐயா, நான் ನಿಮ್ಮಾಗೆ ಮಾರ್ಪಡಬೇಕಯ್ಯ. இந்த நேரத்தில் என்னை மாற்றும் ஆண்டவரே, ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ವೇಳೆ ನಾನು ஆண்டவரே, என்னை இப்பொழுது மாற்றுங்க ஆண்டவரே, ಈಗ ಬದಲಾಯಿಸಿ, இந்த நேரத்தில் என்னை மாற்றுங்க ஆண்டவரே, ಈ ವೇಳೆ ನಾನು ಬದಲಾಯಿಸಿ, ஆண்டவரே, நான் ஆமானை போல இருக்க கூடாதுப்பா, ನಾನು ಆಮನಾಗಿ ಇರಬಾರದು ஆண்டவரே, நான் ஆண்டவரே கோலியாத்தை போல இருக்க கூடாது ஆண்டவரே, கோலியாತನಾಗಿ ಇರಬಾರದಪ್ಪ, ஆண்டவரே, நான் பார்வோனை போல இருக்க கூடாது ஆண்டவரே, ಫರೋಹನಾಗಿ ಇರಬಾರದು, நான் யூதாசை போல இருக்க கூடாது ஆண்டவரே, யூதாಸನಾಗಿ ಇರಬಾರದು, உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா, ನಿಮ್ಮಾಗಿ ನಾನು ಬದಲಾಯಿಸಿರಿಯಪ್ಪ. எல்லாரும் கரை உயர்த்தி சொல்வீர்களா? ಎಲ್ಲರೂ ಕರನೆತ್ತಿ ಹೇಳಿರಿ, உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. எத்தனை பேர், எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை போல நான் மாறணும் அப்பா, எனக்குள்ள இருக்கிற பெருமை, எனக்குள்ள இருக்கிற பிடிவாதம், மற்றவர்களை அம்மே பார்த்து குறை சொல்லுகிற விரல்கள், ನಾನು ಬೇರೆಯವರು ನೋಡಿ ಕೊರತೆಗಳು, எனக்குள்ள இருக்கிற கோபங்கள், ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ಕೋಪಗಳು, எனக்குள்ள இருக்கிற சண்டைகள், வைராக்கியங்கள், ನನ್ನೊಳಗೆ ಜಗಳಗಳು, ವೈರಾಗ್ಯಗಳು இன்னைக்கு என்னை விட்டு வெளியே போகணும். ಇವತ್ತು ನಾನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಿಸಿ ಹೋಗಬೇಕು. நான் நல்லவன் என்னை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறேன், ನಾನು ಒಳ್ಳೆಯವನು ಅಂತ ಎಲ್ಲರನ್ನು ಏಮಾರಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ, ஏமாற்றம் என்னை விட்டு போக வேண்டும், ಆ ಏಮಾರುವಿಕೆ ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು. என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, ನಾನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿ ದೇವರೇ. யாரெல்லாம் கேட்கிறீர்களோ, ಯಾರೆಲ್ಲ ಕೇಳುತ್ತೀರೋ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು, பெருக செய்வார், ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚು ಮಾಡುವವರು, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், ನೀವು ಆಶೀರ್ವಾದವರಾಗಿರುವಿರಿ. நீங்க கர்த்தரை கண்டுகொண்டால், ಇದು ದೇವರಿಗಂತ அவருடைய வார்த்தையை கண்டுகொண்டால், ಆತನ ಮಾತನ್ನು அவருடைய ಕಂಡುಕೊಂಡಿದ್ದೀರಾ, மகிமையை கண்டுகொண்டால், ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಂಡಿದ್ದೀರಾ, அவருக்குள்ள நீங்க இருந்தால், ಅವರ ಒಳಗೆ ಇದ್ದರೆ நீங்கள் ஆமானை போல இருக்க மாட்டீங்க, ನೀವು ಆಮನಾಗಿ நீங்க ಇರುವುದಿಲ್ಲ, கோலியாத்தை போல இருக்க மாட்டீங்க, ಈ ಗೋಲಿಯತನಾಗಿ நீங்க ಇರುವುದಿಲ್ಲ, பார்வோனை போல இருக்க மாட்டீங்க, ಈ ಫರೋಹನಾಗಿ யூதாசை போல இருக்க மாட்டீங்க, யூದಾಸನಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ, இயேசுவை போல மாறுவதற்கு ಯೇಸುವನಾಗಿ ஒரு ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ நாள் தன்னை அர்ப்பணிப்பீர்கள். ಎಲ್ಲ ದಿನವೂ ನಿಮ್ಮನ್ನು ಆರ್ಕೆ ಮಾಡ್ತೀರಾ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. ஆண்டவரே, ದೇವರೇ, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஆமென்.
ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಆಮೆನ್. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮರೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. உங்கள் உண்மையான மனம் திரும்புதலுக்கு ನಿಜವಾದ ಒಂದು ಮನ ತಿರುವಿಕೆ ದೇವರು ಕಂಡಿದ್ದಾರೆ. ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. God bless you. ಕರ್ತರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. Hallelujah. ಆಮೆನ್.